கர்த்தர் நல்லவர். அவர் நம்மை நேசிக்கிறார், நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை அறிந்து, நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற அருமையான ஐயா அவர்களை நம் கரங்களை தட்டி வரவேற்போம். ஆண்டுடைய வார்த்தை சொல்லி கர்த்தருடைய விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு விசை வடக்கு பருவத்தூர் இமானுவேல் தென்னிந்திய திருச்சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக வாய்ப்பு கொடுத்த ஆயரவர்களுக்கும் மற்றும் பரிபாலன குழுக்கள் மற்றும் திருச்சபை மக்கள் அனைவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம்? அல்லேலூயா. நேற்றைய தினத்திலே கூட வாலிப பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை இந்த இடத்திலே ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். என்னோடு கூட வந்திருந்த என்னுடைய நண்பர் என்று சொல்லக்கூடிய ரேவன் ஜெயக்குமார் அவர்களை நான் சொன்னேன், என்ன நம்ம நீ மட்டும் ஊர் சுற்ற போயிரு, என்னை ஒரே இடத்துல விட்டுட்டு போயிரு அப்படின்னு கேட்டதுக்கு, இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், நான் மெத்தவாடி போகிறேன், நீ இங்கே பருவத்தூரில் நில்லுன்னு சொன்னான். இல்லை இல்லை இல்லை, உனக்கு இங்கே இடம் கிடைச்சிருச்சு, நீ தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னா சரி மெத்தவாடி போயிட்டார். ஆனால் உங்களோடு கூட இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஒரு 3 காரியத்தை சொல்லுவேன். அதை நீங்கள் மாதத்தில் வச்சுக்கணும். இன்றைய தென்னிந்திய திருச்சபையினுடைய கால அட்டவணைப்படி என்னன்னு கேட்டால், நாம் வணங்கும் கடவுள் ஒரே கடவுள் என்பதை திருத்துவத்தின் மூலமாக வாசிக்கப்பட்ட வேத பகுதியின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது இல்லைங்களா? இன்றைக்கி தென்னிந்திய திருச்சபையுடைய கால அட்டவணை பிரகாரமாக மூவரில் ஒருவர், ஒருவரில் மூவர் அப்படின்னு சொல்ல ட்ரினிட்டி காட், திரித்துவ தேவன் என்பதை குறித்து கொடுக்கப்பட்டது. அதை நான் கொஞ்சம் டச் பண்ணிவிட்டு இந்த நாளுக்குரிய செய்தியை நான் என்ன செய்யிட்டால் நான் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன். கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு நேரம் முடிக்கணும். ஏன்னு கேட்டால் எங்களுக்கு 2:30 மணிக்கு அரக்கோணத்திலேருந்து ட்ரெயின் மீண்டுமாக பெங்களூர் போக வேண்டியது. நாளை தினத்தில் வேறொரு இடத்துல ஜெபத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால, ஆனால் உங்களோடு கூட நான் சுருக்கமாக சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்கன்னு சொன்னால் பதில் சொல்ல உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இல்லைங்களா? ஆகையால் நான் ஒரு முறை என்ன செய்யணும் கேட்டால், என்னுடைய வாகனத்தில் நான் சென்று கொண்டு இருக்கும்போது ஒரு இதுபோல் பெரிய மசூதி, முஸ்லீம்கள் தொழுகை செய்துக்கிற ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு சின்ன பேனர் போட்டிருந்தாங்க. அங்கே பேனர் போட்டும்போது எனக்கு கேட்டாங்கட்டால், குரான் அவைலபிள் இன் ஆல் லாங்குவேஜ், குரான் ஃப்ரீ அவைலபிள் இன் ஆல் லாங்குவேஜ். அதாவது கேட்டால் இலவசமாக குரான் புத்தகம், நம்ம பைபிள் இலவசமாக மற்றவர்கள் கொடுக்குறோம் இல்லையா? அதே போல் என்ன கேட்டால் குரான் புத்தகத்தை என்ன செய்யலாம், முகமதியருடைய புனித நூல் என்று சொல்லக்கூடிய குரான் ஃப்ரீ குரான் அவைலபிள் இன் ஆல் லாங்குவேஜஸ் போட்டுருவாங்க. நான் உடனே போயிட்டு என்ன செய்யிட்டேன், அந்த குரான் போயிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ அவங்ககிட்ட என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க, நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. இல்லை நீங்கள் இந்த குரான் இலவசமாக கொடுக்கப்பட்ட சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜிலும் போட்டுக்குது, எனக்கு தமிழ் லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். தமிழ் இருக்குது, நீங்கள் கிறிஸ்தவங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் நான் கிறிஸ்தவன் சொன்னேன். உங்கள் கடவுள் ஒரு கடவுளா 3 கடவுளான்னு கேட்டார். கேட்டது யார்? ஒரு முகமதியர். ஒரு முஸ்லீம் என்கிட்ட கேட்குறாரு, உங்கள் கடவுள் ஒரு கடவுளா 3 கடவுளான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன் ஒரே கடவுள் தான். இல்லையே, நாங்கள் கேள்விப்படுறபடி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்னு சொல்லி திருத்துவத்தை சொல்கிறாங்களே, இது 3 கடவுள் தானே சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி ஒரே கடவுள்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. இல்லை இல்லை, சொல்கிறவங்க சொல்லிக்குவாங்க, நாங்கள் ஒரே கடவுள் தான், என்னோட நம்பிக்கை ஒரே கடவுள் தான். அந்த ஒரே கடவுள் நம்பிக்கை தான் கேட்டால், அப்போ பிதா யார், குமாரன் யார், பரிசுத்த ஆவி யார் அப்படின்னு என்கிட்ட திருப்பி கேள்வி கேட்டார். அதுக்கு நான் உதாரணம் நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது என்ன கேட்டார், லாஸ்ட் அவர் கேட்டார், ஆர் யூ priest or are you a pastor அப்படி கேட்டார். எஸ் ஐ ஆம் ஏ priest in Anglican Church of South India சொன்னேன். அப்படி கேட்டால் நோ நீட் அதர் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு என்ன செய்ட்டார், சைன் போட சொன்னார், நம்பரே சொன்னார், ஃப்ரீ கிராம் கொடுத்து அனுப்பிட்டார். ஏன் கேட்டால் நம்மளை இன்றைக்கி டைவெர்ட் பண்ணுகின்ற அளவுக்கு, மனதை சிதறடிக்கிற அளவுக்கு கடவுள் திருத்துவத்திலே இருக்கிறாரா இல்லையா என்பதை குறித்து வாசிக்கப்பட்ட பகுதியிலிருந்தே பார்க்கும்போது இல்லைங்களா? ஆனால் வாசிக்கப்பட்ட பகுதியில் அப்போஸ் பவுல் எழுதும்போது குறைந்திருக்கும் போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாங்க. திருத்துவத்தங்க பேசப்படுகிறது. ஆதியாகம புத்தகத்தில் வாசிக்கும் போது கேட்டால், நமது சாயலால் மனிதனை உண்டாக்கும் என்று சொன்னார். நமது சாயல், எனது சாயலால் என்று சொன்னால் இண்டிவிஜுவல் பர்சன், தனிப்பட்ட ஒருமையில் பேசப்படுது. நமது சாயலாக மனிதனை உண்டாக்க சொன்னால் அங்கே என்ன செய்யட்டால் திருத்துவத்தை குறிக்கக்கூடியது, ஒன்றுக்கு மேற்பட்ட நபரை குறிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அதனால் இன்றைக்கி அநேக திருச்சபையில் என்ன கேட்டால் குழப்பங்கள் ஏற்பட காரணம் கேட்டால், கடவுளை பிரித்து என்கிட்ட ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட் ஒருத்தன் கேட்டேன், பேப்டிஸ்ட் சர்டிஃபிகேட் அப்படி கொடுன்னு கேட்டேன். இவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்தவர் அப்படின்னு தான் கொடுத்தாரு. ஒழிய ஒன்லி ஜீசஸ்
அவங்க வணங்குறது, அவங்க ஆராய்ப்பது கேட்டால் ஒன்லி ஜீசஸ். இன்னொருத்தர் என்ன கேட்டாங்க, இவர் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெற்றவர் சொன்னார். தேர் ஒன்லி ஹோலி ஸ்பிரிட். இவர் யெகோவா நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்தவர் சர்டிஃபிகேட் கொடுங்க. நான் ஏன்னா ஜெகோவா விட்னஸ்க்கு என்ன கிடையாது, ஞானஸ்தானம் என்பது கிடையாது. அப்போ ஜெகோவா விட்னஸ் வந்து நம்மகிட்ட வந்து சில பேர் கேட்பாங்க, நீங்கள் யாரை வணங்குறீங்க? இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லையே, அவர் எப்படி நீங்கள் கடவுள் நம்புறீங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க. கடந்த ஒரு 25 நாட்களுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்தாங்க 2 பேர் வந்தவங்க. என்ன செய்யுங்க கேட்டால், அவங்க யாருங்கன்னு கேட்டாங்க. எங்கள் மனைவிட்ட பேசிட்டு இருந்தாங்க. எங்கள் மனைவி அவ்வளோ பேச தெரியாது, ஆனால் கூட தெரிஞ்சதை மட்டும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்னம்மா பேசுங்கிற, வெளியில் 2 பேர் நிற்க வச்சு வீட்டுக்கு கூட்டின்னு வந்து பேச வந்தாங்க. உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட வீட்டுக்கு கூட்டின்னு வந்து பேசணும் அப்படின்னு சொன்னேன். இல்லை அவங்க யெகோவா விட்னஸ்ன்னு சொல்லிட்டு எதோ சொல்லிக்கிறாங்க. அப்போ நீ உள்ளே போமான்னு சொல்லிட்டு நான் போய் நின்று பேச ஆரம்பித்தேன். நான் போய் பேசும்போது என்ன செய்யுங்கிட்டா, நீங்கள் யாருன்னு கேட்டால், நாங்கள் ஜெகோவா விட்னஸ்ன்னு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு கேட்டால், எதுக்கு என்ன சொல்ல வரீங்க கேட்டால், இல்லை அவரை பற்றி நாங்கள் பேச வரோம். ஏன் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுவீங்களா? பேசுவோம் அவரை பற்றியும். அப்போ இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டால், அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் கடவுள் இல்லைன்னு சொன்னால், அப்போ யெகோவா மட்டும் யாருன்னு கேட்டால், அவர் தான் கடவுள், இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு பதில் சொல்லி தானே ஆகணும். பதில் சொல்லாத எத்தனை வருஷமாக இதை நீங்கள் சொல்லிட்டுக்கிறீங்கன்னு கேட்டேன். நாங்கள் கிட்டத்தட்ட 20 வருஷமாக நாங்கள் யெகோவா பற்றி நாங்கள் சொல்லி கொடுத்துட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. இதைத்தான் என்ன செய்ய கேட்டால், பரிசேயர்கள் இயேசுகிட்ட கேட்குறாங்க, வேர் இஸ் யுவர் ஃபாதர்? உன்னுடைய தகப்பன் பிதான்னு பேசுகிறேன், யார் அவர்னு சொல்லிட்டு பரிசேயர்கள் கேட்குறாங்க. பரிசேயர்கள் கேட்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நானே அவர் என்று நீங்கள் நம்பாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் சொல்கிறாரு. இஃப் யூ நாட் பிலீவ் ஐ ஆம் ஹூ ஐ ஆம், யூ வில் டை இன் யுவர் சின்ஸ்ன்னு சொன்னார். நானே அவர் என்று நீங்கள் நம்பாவிட்டால், யார் என்று? பிதா என்று நீங்கள் நம்பாவிட்டால். யோவான் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். யோவான் நற்செய்தி நூல் 19ஆம் வசனம். நல்லா கவனிச்சு. அப்பொழுது அவர்கள் உங்களுடைய பிதா எங்கே? அப்போது நிறுத்துங்க. இப்போ யார் கேட்கறது? இது பரிசேயர்கள் கேட்குறாங்க, உங்களுடைய பிதா எங்கே? இயேசு கிறிஸ்து யாரை பற்றி பேசின்னு வர்றாரு? பிதாவை பற்றி பேசிட்டு வரும்போது அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, பிதா யாருன்னு கேட்குறாங்க. அப்போ பிதா யாருன்னு கேட்கும்போது என்ன செய்யறான்னு கேட்டால், அப்பொழுது அவர்கள் உங்களுடைய பிதா எங்கே? இதுக்கு ஆன்சர் 24ஆம் வசனம் வருது பாருங்க. உங்கள் பாவங்களிலே சாவி. இப்போ யார் பிதா? அவரே தான். வெரி குட். யார் பிதா? இந்த கேள்வி இயேசு கிறிஸ்து தான் கேட்டாங்க. அப்போ நான் அந்த ஜெகோவா விட்னஸ் கார்டு வந்து கேட்டாங்க பாருங்க, நான் வந்து தமிழ்காரன், நான் தமிழ் படிக்கிறவன், தமிழ் பைபிள் தான் அதிகமாக படிச்சுட்டு வரேன். யெகோவா என்ற வார்த்தை மத்தேயு நற்செய்தி நூலிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரல இருக்கிற 27 புத்தகத்தில் எங்கேயாவது யெகோவா என்ற பேர் இருந்தால் எடுத்து காட்டுங்க, நான் பின்னாடி வரேன். மத்தேயு நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரணும். எந்த பேர்? யெகோவா என்ற பேர் இருந்தால் எடுத்து காட்டுங்க, நீங்கள் சொல்லத்து நான் வரேன்னு சொன்னேன். யெகோவா என்ற பேர் எங்கேயா இருக்குதா கண்டுபிடிச்சி சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க மத்தேயுலேருந்து வெளிப்படுத்த 22ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் யெகோவா என்ற பேர் வராது. புதிய ஏற்பாட்டில் எந்த பேர் இருக்காது? யெகோவா என்ற பேர் வராது. யெகோவா என்ற பேர் ஏன் வர கேட்டால், யெகோவா யாருன்னு சொல்லிட்டு முதல் தெரியணும். தெரியாத பட்சத்தில் ஒன்லி ஜெகோவா விட்னஸ் வராங்க, ஒன்லி ஹோலி ஸ்பிரிட் வராங்க, ஒன்லி ஜீசஸ். இப்போ என்ன ஆச்சு? பிரிவினை இருக்குது. என்ன இருக்குது? பிரிவினை இருக்குது. ஏன்னு கேட்டால், ஒருத்தங்க என்ன செய்ய கேட்டால், இயேசு கிறிஸ்து மட்டும் ஒருத்தர் பேசுகிறாங்க, இயேசு கிறிஸ்து கூட சொல்ல மாட்டாங்க, இயேசுன்னு தான் சொல்லுவாங்க. நான் இயேசுன்னு சொல்ல மாட்டேன் அதிகமாக. ஏன் கேட்டால், இயேசு என்ற பேர் மனிதத்தன்மை, ஹியூமன் நேச்சர். கிறிஸ்து என்பது தெய்வத்தன்மை, டிவைன் நேச்சர். அப்போ எப்படி நான் சொல்ல கேட்டால், அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு? இயேசு எனக்கு ஜீவன் சொன்னாரா, கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொன்னாரா? கிறிஸ்ட் இஸ் மை லைஃப், டெத் இஸ் மை கெயின். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. அப்ப நம்முடைய கடவுள் யாரு? இயேசு கிறிஸ்து அல்ல கிறிஸ்து இயேசு. ஒன்று முன்ன போட்டால் போடலாம், பிழை போட்டு பாடலாம். வெறும் இயேசுன்னு மட்டும் சொல்ல முடியாது. ஏன் கேட்டால், இயேசு என்ற பேர் 3 பேர் இருக்காங்க வேதாகமத்தில், புதிய ஏற்பாட்டில். அது எந்த இயேசு? அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நாங்கள் அறிவிக்காத இயேசுவை வேற ஒருத்தவங்க வந்து பேசுவாங்க அப்படின்னு கேட்டால் வேற ஒரு இயேசு இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம திருத்துவத்தில் நம்ம ஒழுங்காக தெளிவாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன சார் குழப்பி விட்டுடுவாங்க. அப்படி குழப்பி விடும் போது மைண்டை டைவெர்ட் பண்ணும்போது என்ன கேட்டால், இயேசு கிறிஸ்து கட்சியில் அங்கே போனேன், அங்கே தான் நம்மளுக்கு சத்தியம் நல்லா தெரியுங்களா சரி சொல்லிட்டு நல்லா சொல்லிட்டு என்ன சார் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல என்ன செய்யட்டால் வருஷத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க. ஒரு இடத்துல என்ன செய்யட்டால் பரிசுத்தாவிக்கு தான் முக்கியத்துவம், வேற எங்கேயுமே கிடையாது சொல்கிறாங்க. பேப்டிஸ்ட் சர்ச்சில் நீங்கள் போய் போட்டால் ஞானஸ்தானத்துக்கு தான் முக்கியத்துவம். அதனால தான் அது பேர் என்னது? பேப்டிஸ்ட் சர்ச்சு. பேப்டிஸ்ட் சர்ச்சுனா அதுதான் முக்கியமே, அது பேர் இருக்குது. ஐயா ஒருத்தங்க சார் வேர்ட் ஆஃப் காடு, வார்த்தைக்கு மட்டும்தான் முக்கியத்துவம், தேவன் என்ற கணக்கே முக்கியத்துவம் வராது. ஐயா கிறிஸ்துவனுடைய பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்கிறது, நம்ம திருத்துவத்தை சரியாக புரியாவிட்டால்
புரிந்து கொள்ளாவிட்டால் நம்ம என்ன செய்யட்டா, குழப்பி என்ன செய்யட்டா, கொண்டு போய் வெளியே வைங்க, என்ன செய்யட்டா, நாசம் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படின்னு கேட்டால் இந்த சத்தியத்தில் என்ன செய்யட்டா, குழப்பி விட்டுட்டு போயிடுவாங்க. வாழ்க்கை நாசம் பண்ண மாட்டாங்க, நம்முடைய விசுவாசத்தை நாசம் பண்ணிடுவாங்க, நம்முடைய நம்பிக்கையை நாசம் பண்ணிடுவாங்க. நம்ம நம்பியிருக்கிற இவ்வளோ நாளும் பட்ட பிரயாசம்லாம் வீணாக போயிடும். அப்போ பவுல் சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க, இப்போ கிறிஸ்துவ விட்டு வெளியே போயின்னு இருக்கிறீங்க. அப்படி வெளியே போகும்போது அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியரை பார்த்து கூப்பிடுறாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? உங்களை மயக்கினது? இவ்வளோ நாளாக நீங்கள் சத்தியத்தை ரெகுலராக இருந்தீங்களே, இப்போ எப்படி நீங்கள் அந்த சத்தியத்தை விட்டு வெளியே போயிருக்கீங்களே? சொல்லிட்டு அவர் தான் சொல்கிறாரு, நீங்கள் பட்ட பிரயாசம் எல்லாம் வீணாய் போயிடுச்சே சொல்கிறாரு. இத்தனை நாளாக கோயிலுக்கு வந்தது, இத்தனை நாளாக ஆராதனை செய்தது, இத்தனை நாளாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தது, வசனத்தை கேட்டது, வேதாமத்தை கொண்டு வந்தது, எல்லா விதத்திலும் ஈடுபட்டது, பிபிஎஸ்ல ஈடுபட்டது, அல்லது சண்டே ஸ்கூலில் ஈடுபட்டது, அல்லது பல காரியங்களில் ஈடுபட்ட காரியம் எல்லாம் வீணாக போச்சு. ஏன்? சத்தியத்தை விட்டு விலக்கினவன், உங்களை மயக்கினவன் யார்? தடை செய்தவன் யார்? குழைப்பினர் யார்? சொல்ற 3 கேள்வி அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியருக்கு வைக்கிறாரு. கிறிஸ்தவர்களே, இந்த நாளுடைய செய்தியுடைய தலைப்பு தென்னிந்திய திருச்சபையின் கால அட்டவணையின் பிரகாரமாக மூவரில் ஒருவர், ஒருவரில் ஒருவர், ஒரே கடவுள். அப்போ ஒரே கடவுள் என்பதை என்ன செய்யணும், நிரூபித்து காட்டணும். அந்த முகமது என்ன செய்யிட்டா, என்கிட்ட கேட்கும்போது கேட்டால் ஒரே ஒரு உதாரணம் சொன்னேன். உதாரணம் சொல்லிட்டு அதிகம் அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, திருப்தி அடையல. இன்னொரு உதாரணம் சொன்னேன், நேசிட்டார். அப்புறமா அவர் கேட்டார், ஆர் யூ ப்ரீஸ்ட்னு கேட்டார். எஸ், ஐ எம் ஏ ப்ரீஸ்ட் அப்படி சொன்னேன். ஓகே சார், தேங்க்யூ, டேக் இட்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா நீங்கள் என்ன செய்யிட்டேன், இந்த ஒரு குரானை எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னார். குரானை எடுத்து வச்சிருக்கிறேன் நான், ஏன்னா அவங்ககிட்ட நம்ம பேசணும் இல்லையா? இப்போ பேசணும், அவங்க குரானை பற்றி நான் படிச்சிருக்கணும். அப்போ இந்துக்களை பற்றி நான் தெரிஞ்சோட அவங்களும் சில புத்தகத்தையும் நான் படிச்சிருந்தா அவங்ககிட்ட பேஸ் பண்ண முடியும். அப்படி பேஸ் பண்ணாதான் கேட்டால் அவங்களோட கூட சத்தியம் எது என்பதை தெளிவுபடுத்த முடியும் இல்லைங்களா? பரிசுத்த வேதம் என்ன சொல்லுன்னு கேட்டால், உபாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், டியூட்டானமி சாப்டர் 6 verse number 4, உபாகமம் 6:4 கேட்டால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இப்ப மூவரா ஒருவரா? ஒருவர். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரே கடவுள். இப்ப பிதா ஒரு கடவுள், குமாரன் ஒரு கடவுள், பரிசுத்த கடவுள் சொல்லிட்டு திருத்துவத்தை என்ன சொல்ல நம்ம உடைக்க கூடாது. இந்த மூவரும் ஒரேவராக இருக்கிறார்கள். அதுதான் உபாகமத்தின் புத்தகத்தில் சொல்லும்போது கேட்டால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இப்ப நம்முடைய கடவுள் ஒருவரா மூவரா? ஒரே கடவுள் தான். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேங்க. நீங்கள் இப்போ நான் என் மனைவியோட கூட போனால் என் மனைவிக்கு நான் புருஷன், கணவன். என் பிள்ளையோட போனால் பிள்ளைகளுக்கு தகப்பன், பிள்ளைகளுக்கு அப்பா தகப்பன். எங்கள் அம்மா கிட்ட, எங்கள் அம்மாவோட நான் போனேன் மகன் இல்லையா? எங்கள் அம்மாவோட கூட போனால் அவங்களுக்கு மகன். என் சகோதரோட போனால் சகோதரன், என் சகோதரோட போனாலும் சகோதரன். நான் யார்? எத்தனை பேர்? ஒரே ஆள். அப்போ எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கிறேன்? என் மனைவி கூட நான் எதுவாக இருக்கிறேன்? கணவராக இருக்கிறேன். என் பிள்ளை கூட எதுவாக இருக்கிறேன்? தகப்பனாக இருக்கிறேன். என் சகோதரர் கூட எதுவாக இருக்கிறேன்? சகோதரனாக இருக்கிறேன். என் சகோதரி கூட எதுவாக இருக்கிறேன்? சகோதரி இருக்கிறேன். அப்போ ஒரே ஆள் எப்படி இப்படி காட்சி அளிக்க முடியும்? திருத்துவத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? அப்போ நான் என்ன சொன்னேன், அந்த ஆள்கிட்ட, முஸ்லீம்கார்கிட்ட ஒரு முட்டையை கொடுங்க கேட்டேன். முட்டையை நீங்கள் பார்த்துக்கலான்னு கேட்டேன். எக்கு பார்த்துக்கலாம் கேட்டேன். அவர் ஹிந்தியில் உருதுல பேசுகிறேன். நான் உருது தான் பதில் சொல்லிட்டே இருந்தேன், ஏன்னா உருது நான் பேசுவேன். அப்போ உருதுல சொல்லும்போது கிட்ட அண்டா லேலகாவும் அண்டா திக்காவும் சொல்லி சொன்னேன். அப்போ முட்டையை பார்த்து நான் சொன்னேன், இந்த முட்டையை என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எப்படி இருக்குது? ஒரே பொருளாக தான் இருக்குது. பாயில் பண்ணிடுறோம், அவிச்சிடுறோம். அவிச்சிட்ட பிறகு முதலாவது என்ன செய்யணும் கேட்டால் முட்டை ஓட எடுத்துடுறோம். அது ஒரு பொருள். அதுக்கடுத்து உள்ள 2 பொருள் இருக்குது. பார்க்கும்போது ஒன்றா தான் தெரியுது. அதே நம்ம என்ன செய்ய, வெள்ளை கருவை எடுக்கிறோம். அதுக்கு பிறகு உள்ள என்ன இருக்குது? மஞ்சள் கருவு. இந்த 3 சேர்ந்தா தான் என்னது? முட்டை. தனித்தனியாக பிரித்து பார்த்தா முட்டை ஓடு, வெள்ளை கருவு, மஞ்சள் கருவு. முட்டை ஓடு தனியாக வருதா? மஞ்சள் வெள்ளை கருவு தனியாக வருதா? அதுக்கு மஞ்சள் கரு. ஆனால் இது வேக வைக்காதுக்கு முன்னாடி அல்லது பார்ப்பதுக்கு முன்னதாக ஒரே பொருள். ஆனால் வேக வைத்து அதை பிரித்து எடுக்கும் போது 3 பொருள். இந்த 3 பொருள் ஒன்றா சேர்க்கும் போது முட்டை. தனித்தனியாக பிரித்து பார்த்தா தனித்தனியாக பேர். அப்போ ஆண்டவராக இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்ன அவருக்கு என்னன்னு கேட்டால், ஒரு வாட்ரு கிளாஸில் தண்ணி வச்சுங்க, ஃப்ரீசரில் கொண்டு வைங்க. ஃப்ரீசரில் வச்சு அந்த தண்ணி என்ன ஆகிடும்? ஐஸ் கட்டியாக மாறிடும். ஐஸ் கட்டியாக மாறும். அதே என்ன செய்யிட்டால், சூடு பண்ண என்ன செய்யிட்டா, ஆவியா ஸ்வீட்டாக எவாபரேட் ஆகும். தண்ணி தான், சாதாரண தண்ணி. பார்க்கும்போது திரவ பொருள், திடப்பொருள், ஆவி பொருள். இதெல்லாம் நம்ம நீங்கள் சயின்ஸ் குரூப்பில் படிக்கிறவங்க படிச்சிருப்பீங்க. அப்போ திடப்பொருள், திரவ பொருள், திடப்பொருள், ஆவி ஆகுது. அப்போ 3 ஒரே பொருள் தானே. எப்படி காட்சி சொன்னாக்கிட்டா? அப்புறமா கேட்டா கட்சியில் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, ரொம்ப உங்ககிட்ட நான் பேசலை, ஏன்னா எதுவும் கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லிட்டே இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு குரான் கொடுத்தான்ட்டார். இந்த நாள் தென்னிந்திய திருச்சபையுடைய கால அட்டன்படி நம்முடைய கடவுள் ஒரே கடவுளா 3 கடவுளா? எப்படி சொல்லுங்க? ஒரே கடவுள். இதுதான் என்ன சொல்ற. இந்த யெகோவா என்ற பேர் யாருக்கு சொன்னது? முத மோசேக்கு சொன்னார். யாருக்கு சொன்னார்? மோசேக்கு தான் யெகோவா என்ற பேரை சொன்னார்.
எப்படி சொன்னாங்க கேட்டா, அப்ப ஆபிரகாம் சொன்ன பேர் என்னது, ஈசாக்கு சொன்ன பேர், யாக்கோபு சொன்ன பேர், அவங்களுக்கெல்லாம் என்ன யாரும் எப்படி அழிவிட்டாரு? ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்டது, மோசையை பார்த்து, நாம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனில் என்ன செய்றேன், பேரினால் அறியப்பட்டேன். இந்த பேரினால் அறியப்படவில்லை. எந்த பேரினாலே? யெகோவா என்ற பேரினால் அறியப்படவில்லை. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றும் நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமாகினேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தில் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. நல்லா கவனிங்க. ஆண்டவர் மோசேயிட்ட சொல்றாரு, எந்த நாமத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு அறியப்படவில்லை? யெகோவா என்ற பேர். யெகோவா என்ற பேருக்கு என்ன செய்ய, திருத்துவத்தை. அந்த யெகோவா என்ற பேர் என்னுடைய எபிரேய பேரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஆல்மைட்டி காட், சர்வ வல்ல. இப்ப நம்ம பாட்டு பாடல, முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதே கர்த்தா கருணை சமுத்ரா நித்ய திரியேக நமஸ்காரம், கர்த்தாதே கர்த்தா கருணை சமுத்ரா நித்ய திரியேக நமஸ்காரம், சர்வலோக தேவ நமஸ்காரம், சகல சிருஷ்டிகளே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், பரிசுத்த ஆவே நமஸ்காரம், பரமசர் குருவே நமஸ்காரம், அருவியடியா அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருவியடியாய் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். இந்த பாட்டு யார் நீ பாடணும்? திருத்துவத்துக்கு அடையாளமாக ஒரே கடவுள், மூன்று விதத்திலே அவர் செயல்படுகிறவர். தேவன் என்ற பெயரில் சொன்னால் அன்பு, கிறிஸ்து என்ற பெயரில் சொன்னால் கிருபை, பரிசுத்தாவி என்ற பெயர் சொன்னால் ஐக்கியம். தேவன் என்றால் என்ன? அன்பு. கிறிஸ்து என்றால் என்ன? கிருபை. பரிசுத்தாவி என்றால் என்ன? ஐக்கியம். புரியுதா நான் சொல்றது? அடுத்த நம்ம லாஸ்ட் பெனிடிகேஷன் கொடுக்கும்போது ஆசீர்வாதம் கொடு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும். புரியுதா நான் சொல்றது? அப்ப தேவன் என்று சொன்னால் என்ன? அன்பு. அதுதான் யோவான் 3:16 சொல்லுது, அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தாரே? அன்பு. அப்ப தேவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அன்பு. கிறிஸ்து என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கிருபை. பரிசுத்தாவி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஐக்கியம். அப்ப நம்ம திருத்துவத்தை உடைக்க முடியாது, திருத்துவத்தை இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் திருத்துவத்தை மறுக்கிற கூட்டம் நிறைய இருக்கிறது. நீங்க தெளிவா இருக்கணும். யாரோட வந்தாலும் பேஸ் பண்ணது நமக்கு தெளிவு இருக்கணும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த மூவர் ஒன்றார்கள் சொல்லப்படுகிறது பாருங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் நல்லா கவனிங்க. பூமியிலே பூமியிலே கமா வந்துருச்சு இருக்கும் பாருங்க. பரலோகத்திலும் சொல்லப்படுது, பூமியிலும் சொல்லப்படுது. பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி மூவர் எப்படி இருக்கிறார்கள்? எங்க? பூமியிலே. பரலோகத்திலே சாட்சி கொடுக்கிறார்கள், பூமியிலே ஒன்றாய் இருக்கிறார்கள். இப்ப நம்ம இதை உடைக்க முடியுமா? பரிசுத்த வேதம் என்ன சொல்றது? இது யார் சொல்றது? அது கூட யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுறாரு. பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி எங்க சாட்சி கொடுக்கிறவர்கள்? பரலோகத்திலே சாட்சி கொடுக்கிறவர்கள் மூவர். அவர்கள் என்ன செய்யட்டால் பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். எங்கே? பூலோகத்திலே. அங்க பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. முடியுது பாருங்க அந்த வசனம். கிறிஸ்துவ மேல பரிசுத்த வேதத்தை நம்ம தெளிவா புரியலன்னு சொன்னா நம்மளை டைவர்ட் பண்ற நிறைய கூட்டம் ரெடியா இருக்குது. நிறைய இடத்துல என்ன கேட்டா, வெள்ளூர் டயாசிஸ்ல என்னை கூப்பிட்டுருந்தாங்க, மன்றந்தாங்கல் திருச்சபைன்னு சொல்லிட்டு. என்னன்னு கேட்டா அவர் சொன்னாரு, எங்க சபையிலிருந்து நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க ஐயான்னாங்க. எனக்கு திடீர்னு அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. பெங்களூருக்கு சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் நர்சிங் காலேஜ் சேர்க்கத்தங்க பொண்ணை கூட்டின்னு வந்திருந்தாரு.
அங்கே கொஞ்ச நேரம் பேசிட்டு அவர் அடுத்த நாள் காலையில் வான்னு சொன்னாங்க. அங்கே பெங்களூரில் அவர் தங்கறதுக்கு இடம் இல்லை. சரி ஐயா நீங்கள் எந்த ஊர் ஏதுன்னு கேட்டேன். நான் 4 பிள்ளைங்களை கொண்டு சேர்க்கறது போயிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நைட்டு தங்கணும், ரூம் எடுக்கணும், எங்கன்னு தெரியல, உங்களுக்கு நம்பிக்கை தான் என் வீட்டுக்கு வாங்க, எனக்கு 4 பொண்ணு இருக்குது, அதில் ஒரு பொண்ணாக நான் நினச்சிக்கிறேன், என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. இல்லைங்க நாங்கள் எப்படி சார், நீங்கள் வாங்க, என் வீடு நல்லா கொஞ்சம் நல்லா ஆண்டு கொடுத்துரு, பெரிய வீடாக தான் இருக்குது, நீங்கள் வந்து தங்குங்க அப்படி சொன்னார். வந்து தங்கிட்ட பிற்பாடு அங்கே தான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தார். பேசிட்டு இருக்கும்போது தான் அவங்க திருச்சபையை சொன்னார். அவர் தென்னிந்திய திருச்சபையிலே சவுமணிக்காராக இருக்கிறார். அவர் என்ன சொன்னார் கேட்டால், எங்கள் சபையிலேருந்து நிறைய ஜனங்க வெளியே போயிட்டாங்க, யாரோ ஒருத்தவங்க நான் மெசேஜ் கொடுத்தோம், ஸ்டேஜில் வந்தாங்க, ஆராதனை எங்கே இல்லையோ அங்கே ஜனங்களாம் அழிஞ்சு போயிடுவாங்க, ஆராதனை இருக்கிற இடத்த தேடி போனால் தான் உங்களுக்கு வாழ்வு உண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதனால் அந்த பாஸ்டர் சொன்னதை நம்பி என்ன சொன்னால் நிறைய பேர் ஆராதனைக்கு வெளியே போயிட்டாங்க, அங்கே போய் தான் ஆராதனைக்கு தான் முக்கியத்துவம் தராங்கன்னு சொன்னான். அப்போ நான் கேட்டேன், ஏசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் ஆராதனை பண்ணாரா பிரசங்கம் பண்ணாரான்னு கேட்டேன். மத்திய 5ஆம் அதிகாரத்தில் மலை மேலே ஏறுறாரு. 5ஆம் அதிகாரம் முழுவதும், 6ஆம் அதிகாரம் முழுவதும், 7ஆம் அதிகாரம் முதிகரும் மலை பிரசங்கம், செர்மன் ஆன் தி மவுண்ட். இந்த 3 அதிகாரத்திலும் ஏசு கிறிஸ்து மலை பிரசங்கம் பண்ணும்போது ஆராதனை பண்ணி பிரசங்கம் பண்ணாரா டைரெக்டாக பிரசங்கத்துக்கு போனாரான்னு கேட்டேன். அங்கே பிரசங்கமாக பண்ணார். அவங்க என்ன செய்தார், ஆராதனை பண்ணார். அங்கே சீடர்கள் இருக்கிறாங்க, நிறைய ஜனங்க வந்துருக்குறாங்க. ஆனால் என்ன செய்தார், நேரடியாக பிரசங்கம் பண்ணார். சரி இது ஒன்று விட்டுடுங்க. 2வது, பேதுரு பரிசுத்தாவி பெற்றவனே எழுந்து ஆராதனை பண்ணிட்டு பிரசங்கத்துக்கு போனாரா இல்லை எழுந்தவொடனே பிரசங்கம் பண்ணாரான்னு கேட்டேன். எழுந்த உடனே என்ன செய்தார், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வருது, அவர் எழுந்த உடனே என்ன செய்தார், பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போ எழுந்த உடனே பிரசங்கம் பண்ணுறாரு. ஏன்னு கேட்டால் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதம் நடக்குது. அந்த அற்புதத்தை நன்றி என்ன கேட்டால் ஜனங்கள்லாம் செய்கிறாங்க கேட்டால் அந்த அற்புதம் எப்படி நடந்து சொல்லிட்டு கேட்குறாங்க. 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு இருந்தாங்க. அவங்க வேத விதமாக பேசுகிறாங்க. பேதுரு என்ன செய்கிறாங்க கேட்டால் உடனடியாக என்ன செய்கிறாரு, அந்த 12 கூட எழுந்து நின்று கேட்டால் பாருங்க 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போது பேதுரு 11 கூட எழுந்து நின்று அவரை நோக்கி உரத்த சத்தமாய் பிரசங்கத்தை தொடங்குறாரு. இவன் பேதுரு என்ன செய்கிறாரு, வர்ஷிப் பண்ணாரா பிரசங்கம் தொடங்குறாரா, பிரசங்கத்தை தொடங்குறாரு. ஏசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் வர்ஷிப் பண்ணிட்டு பிரசங்கத்தை வந்தாரா இல்லாட்டி பிரசங்கத்தை டைரெக்டாக கொண்டு போனாரா? சொல்லத்து கேளுங்க, நான் பைபிள் பிரகாரம் தான் சொல்கிறேன், இல்லைன்னு கேட்டால் என்கிட்ட கேள்வி கேளுங்க. ஏசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் பாட்டு பாட வச்சுட்டு அப்புறம் பிரசவம் பண்ணாரா இல்லை பிரசவம் பண்ணுறதுக்கு டைரெக்டாக போயிட்டாரா? டைரெக்டாக பிரசவம். இங்கே பேர் என்ன செய்ய பரிசுத்தாவி பெற்றுட்டாங்க. பெற்றுட்ட உடனே என்ன கேட்டால் டைரெக்டாக எங்கே போனாங்க, பிரசங்கத்தை போனாங்க. பேர் பிரசவம் பண்ணார். அப்படியே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சிதறடிக்க சபைகள்லாம் சிதறடிக்கப்பட்டு என்ன செய்யாங்க போயிட்டாங்க. அப்போ சபை மூப்பராக இருக்கிற பிலிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்யறான்னு கேட்டால் அவனே சமாரியா பட்டணத்துக்கு போயிட்டாங்க. அங்கே சமாரியா பட்டணத்தை போகும்போது அங்கே ஜனங்களோடு கூட என்ன கேட்டால் வேதத்தில் பார்க்கும்போது என்ன கேட்டால் அங்கே வேதம் தெளிவாக சொல்லி கேட்டால் அங்கே 5ஆம் வசனத்தை பாருங்கள். அப்போது பிலிப்பு என்பவர் சமாரியாவுடைய ஒரு பட்டணத்துக்குள் போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து வர்ஷிப் பண்ணாரா பிரசங்கித்தாரா? ஏசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் என்ன செய்தாரு, பேதுரு என்ன செய்தாரு, பிலிப்பு என்ன செய்தாரு, நல்லா கவனிச்சு. அப்போ நான் என்னை கூப்பிட்டாங்க, அந்த வண்டந்தாங்க சரிச்சாவில் இன்னைக்கு யாரோ பெங்களூருக்கு ஒரு ஊழிக்கார் வரானோ வாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. உடனே நான் போயிட்டு ஒரு நாள் பிரசங்கம் பண்ணேன். அதுக்கு பிற்பாடு 3 முறை 4 முறை என்னை கூப்பிட்டாங்க. அங்கே போன எந்த அளவுக்கு போனாங்க பாருங்கள். எது வர்ஷிப் முக்கியம்னு சொல்லிட்டு போனாங்க பாருங்கள். வர்ஷிப் முக்கியம்னு சொல்லிட்டு போனாங்க பாருங்க. அத்தனை ஜனங்களும் திரும்பி வந்தாங்க. அத்தனை ஜனங்களும் திரும்பி வந்தாங்க. ஏன் திரும்பி வந்தான்னு கேட்டால் அங்கே ஒரே வர்ஷிப்புக்கு தான் முக்கியத்துவம், வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு வானம் பூமி ஒழிந்து போயிடும். எது ஒழிந்து போகாது, வார்த்தை ஒழிந்து போகாது. வார்த்தை ஒழிந்து போகாது. அந்நிய பாஷை ஆனாலும் ஒழிந்து போகும், தீர்க்க தரிசனம் ஆனாலும் ஒழிந்து போகும். அன்பு என்று சொல்லக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார். தேவன் அன்பாக இருக்கிறார். அவர் அன்பு ஒழிந்து போகாது. இதை சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க, உடனே நிறைய பேர் எதுக்கு நான் சொல்ல கேட்டா இந்த ஞாயிறு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை கால அட்டவணை பிரகாரமாக ஒரே கடவுள் மூவராய் செயல்படுகிறார். ஒரே கடவுள். தேவன் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம், அன்பு. கிறிஸ்து என்று சொன்னால் என்ன அர்த்தம், கிருபை. பரிசுத்தாவி என்றால் என்ன அர்த்தம். இப்ப தேவன் என்று சொல்லும்போது பேர் இருக்கா, பேர் இருக்கான்னு கேட்டேன். பேர் இல்லை. தேவன் என்று சொல்லும்போது என்ன இல்லை, பேர். பிதா என்னும்போது பேர் இருக்கிறா இல்லை. குமார் என்னும்போது பேர் இருக்கா, இருக்கா இல்லையா, இல்லை. சன்னு அவ்வளோதான். பிதான்னு சொன்னால் ஃபாதர், சன்னு, அடுத்தது ஹோலி ஸ்பிரிட். பேர் இந்த 3க்கு ஏதாவது பேர் இருக்குதா, பேர் இருக்குதா இல்லைங்களா, பிள்ளைகளே. இந்த 3 எந்த பேரை உடையவங்க, அதுதான் மிக முக்கியமானது. அதனால் ஆண்டவர் சொன்னார் என் நாமத்தினாலே அவர்களுக்கு என்ன செய்யுங்கள், ஞானஸ்தானம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமம். அந்த நாமம் எது, அதுதான் நமக்கு முக்கியம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறாங்க. எந்த நாமத்தில் கொடுக்குறாங்க, பிதா குமாரன் பரிசுத்த. இது அப்போஸ்தலர்கள் எல்லாம் தெரியும்.
மூவரில் ஒருவர், ஒருவரில் மூவர் என்பது அப்போஸ்தலருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அப்போஸ்தலர் என்ன செய்ய கேட்டால் அவர்கள் சென்ற இடத்திலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். கிறிஸ்தவர்களே, நம்ம திருத்துவத்தை சரியாக நம்ம புரியாதவர்களும் நம்ம திருத்து விட்டு திசை திருப்புகிற கூட்டம் நிறைய இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆகினா கேட்டால் அந்த திருத்துவத்தின் அடிப்படையிலே ஒருவேளை நீங்கள் நாங்கள் தென்னிந்திய திருச்சபையினுடைய கால அட்டவணையை விட்டுட்டு இவர் எங்கேயே போயிட்டாரு. இன்னைக்கு தென்னிந்திய திருச்சபையுடைய கால அட்டவணை என்னது? ஒரே கடவுள் என்பதை 3 விதத்தில் விளக்கணும். 3 விதத்தில் இருக்கிற கடவுளை ஒரே விதத்தில் விளக்கணும். இதான திருச்சபையுடைய கால அட்டவணை. அதுக்கு வாசிக்கப்பட்ட வேத பகுதி அதான். முதல் வேத பகுதி, 2ஆம் வேத பகுதி, 3ஆம் வேத பகுதி அதுதான் இல்லைங்களா? ஆதியாகம புஸ்தகத்தில் அதான் வந்து, கொரிந்தியர் புஸ்தகத்தில் அதான் வந்து இல்லைங்களா? அடுத்து நற்செய்தி உள்ள பகுதியிலும் அதான் வந்துச்சு. அப்போ என்ன செய்ய கேட்டால் பரிசுத்த வேதத்தை நம்ம தெளிவாக புரியாதவர்கள் நம்ம என்ன செய்யலாம், திசை திருப்புகிற கூட்டம் நிறையுது. ஸோ டுடேஸ் டைட்டில் ஆஃப் த மெசேஜ் அக்செப்டபிள், ஏற்றுக்கொள்ளுதல். ஒரு 3 காரியத்தை நான் வேகமாக சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன் கேட்டால் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நான் எடுத்துகிறேன். ஏன் இதை எதுக்கு நான் முதல்ல டச் பண்ணுன்னு சொன்னால் நம்மளை குழப்பத்துக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இனிமேல் செய்யுங்க, ஒரு இடத்துல இருந்தால் தான் ஒரு மரம் ஒரு இடத்துல நிறையா நினைச்சினா தான் என்ன செய்ய முடியும், கனி கொடுக்க முடியும். இங்கேருந்து இந்த 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 சபையில் 10 வருஷம், அந்த சபையில் 5 வருஷம், அந்த சபையில் 5 வருஷம், அந்த சபையில் 20 வருஷம், அந்த சபையில் இப்போ இப்படி இந்த கனி கொடுக்குமா? கனி கொடுக்குமா கொடுக்காதா? இந்த மரத்தை 5 வருஷம் பார்த்தோம், செட் ஆகலை. இங்கேருந்து வேற ஒரு இடத்துல கொண்டு நடணும், அங்கேருந்து வேற ஒரு இடத்துல நடத்தணும். அப்படியே ஒரு மரத்தை பிடிங்கி நட்டிட்டு வந்தால் அது கனி கொடுக்குமா? அதே போல் நம்முடைய திருச்சபையில் கூட நம்ம இங்கே 5 வருஷம் இருப்போம், அடுத்து ஒரு இடத்துல 5 வருஷம், அடுத்து 5 வருஷம் ஆச்சுனாட்டா திருச்சபையுடைய டாக்டரினை விட்டு வேற ஒரு டாக்டரின் போவாங்க, டாக்டரின் விட்டு அங்கே போவாங்க. என்ன செய்யட்டால் அப்போ கனி கொடுக்குற வாழ்க்கை இருக்காது. கனி கொடுக்குற வாழ்க்கை கேட்டால் ஒரு இடத்துல சங்கீதக்காரர், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல நான் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 52:8 சொல்லுது, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல நான் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23:6 சொல்றாரு, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் சொல்லக்கூடிய. ஐயா கிறிஸ்தவர்களே, வேதத்தை நம்ம சரியா புரிஞ்சுட்டு வச்சுக்கோங்க, கண்டிப்பா என்ன கேட்டா ஆண்டவர் நமக்கு அற்புதமான காரியம் செய்வார். டுடே அப்ப இந்திய செய்தியுடைய தலைப்பு 3 காரியம் நான் சுருக்கமாக சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். அக்செப்டபிள் அப்படின்னு கேட்டால் ஏற்றுக்கொள்ளுதல். என்னது? ஏற்றுக்கொள்ளுதல். எதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும்? மிக முக்கியமான கருத்து. ஏற்றுக்கொள்கிறதுக்கு என்ன நன்மை கிடைக்குது? அப்போ ஏற்றுக்கொள்ளுதல் குறித்து 3 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்துக்கிறேன். கொஞ்சம் நான் சொல்லும்போது கவனிக்கணும், கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். சொல்லி கொடுத்துட்டு கேட்கும்போது தான் கேட்பீங்க. நான் சொல்லாத கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல தேவையில்லை. நான் சொல்லும்போது நீங்கள் கவனிக்கிறீங்களா இல்லையான்னு பார்ப்பேன். ஏன் கேட்டால் எபிரேயர் 4:2 சொல்லுது, கேட்டவர்கள் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கு அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால அவர்கள் கேட்ட வசனம் அவங்களுக்கு பிரயோஜனப்படலை. நீங்கள் கேட்குறது விசுவாசம் இல்லை கேட்கணும்னு வச்சுக்கோ, நீங்கள் கேட்ட வசனம் நான் பிரசவம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, நீங்கள் கேட்ட பிரயோஜனம். ஆனால் சர்வீஸ் முடிஞ்சு போச்சு. யாரோ ஒருத்தர் பெங்களூருக்கு வந்தார், பிரசங்கம் பண்ணார், அவர் பிரச்சனை பண்ணார், நாங்களும் கேட்போனோம், சர்ச்சில் அட்டன் பண்ணோம், பிரசங்கத்தை கேட்டோம், நான் வெளியே வந்துட்டான். அந்த நிலைமையில் போயிட்டே இருக்கக்கூடாது. பரிசுத்த வேதனை கேட்டால் முதலாவது யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? மிக முக்கியமான காரியம். அப்போ முதலாவது ஏற்றுக்கொண்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பார்க்கும்போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கடவுள்னு நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரி வீட்டில் ஸ்டான்லி ஐயா ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். வீட்டுக்கு கூப்பிட்டு போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் என்ன நன்மை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் நாம் பெறப்போகிற ஆசீர்வாதங்கள் என்ன, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு கிடைக்கிற நன்மைகள் எத்தனை இருக்குது தெரியுங்களா? நாங்கள் இயேசு கிறிஸ்து யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை சொல்லிட்டேன், அதை மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்து குடும்பத்தில் பூஜாரி குடும்பம் நாங்கள். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்துவை யார் என்று அறிந்து கொண்ட பிறகு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள், அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் பரிசுத்த வேதத்தில் யோவான் சொல்றாரு, அவர் நாமத்து மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் யாரு? தேவனுடைய. we are children of God. பழைய ஏற்பாட்டில் people of God, புதிய ஏற்பாட்டில் children of God. பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஜனங்கள், புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அது ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் மற்றவர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளை நான் போட மாட்டேன். அப்ப ஆண்டுடைய வசனம் கேட்டால் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு என்று தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பா என்ன கேட்டால் அவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். விசுவாசம் வைத்து அவர் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து நான் எங்கே போனாலும் பல இடத்துல என்கிட்ட கிட்டத்தட்ட இப்போ டிப்ளமோ இன் தியாலஜி, பேச்சுலர் ஆஃப் தியாலஜி, மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி
எல்லாம் படிச்சிருக்காங்க. சியோன் செமினரி பைபிள் காலேஜினுடைய டியூட்டராக இருக்கிறேன் நான். அப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன் கேட்டால், இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டாங்கன்னா நம்ம பதில் சொல்லிதாக வேண்டும். இப்போ யோவான் என்ன செய்யறான்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து முத அற்புதம் என்னங்க செய்தாரு? கானா ஊரில் தண்ணீர் என்ன செய்தாரு? இது புதிய ஏற்பாட்டில் எந்த புத்தகத்தில் வரணும்? புத்தகம் எது? மத்திய தானே எழுதணும், ஏன் எழுதலை? அடுத்தது புத்தகம் எது? அவர் தானே எழுதணும், ஏன் எழுதலை? அதுக்கடுத்தது யாரு? அவர் தானே எழுதணும், அதுவும் எழுதலை. எட்டாவது புத்தகத்தில் பார்க்குறோம், 4வது புத்தகத்தில் பார்க்குறோம், காஸ்பல் புக்கு. அப்போ புத்தகத்தில் ஏன் எழுதலை அவரு? அப்போ யோவானுக்கும் மத்தியக்கு என்ன தொடர்பு இல்லாமல் போச்சு? அப்போ யோவான் தன்னுடைய நிருபத்தை எழுதும்போது கடைசி அவர் தான் சிலுவையின் அடிவராத்தில் மட்டும் இருக்கிறாரு. மரணத்தை வரையில இயேசு கிறிஸ்து மரண வரையில என்ன கேட்டால் யோவான் தான் என்ன செய்யறாரு? சிலுவையில் விட்டுறாரு. அப்ப இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லாம் என்னென்ன யாரெல்லாம் விட்டுட்டாங்களோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு கடைசியா கடிதம் எழுதுறது யாருன்னு கேட்டால் யோவான் தான். அப்ப யோவான் எழுதும்போது என்ன செய்ய கேட்டால், இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதத்தை மத்தேயு எழுதாம விட்டுட்டாரு, மார்க் எழுதாம விட்டுட்டாரு, லூக்கா எழுத விட்டுட்டாரு. அப்ப இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வது என்பது மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயா தமிழ் நிரூபிச்சம் கேட்டால் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அவர் செய்து இல்லை, எடுத்து வாசிக்காதீங்க. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கொண்டு போனார். சரி, நல்லா கவனிங்க. இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யிட்டால் அற்புதம் செய்கின்ற வரையிலும், இயேசு கிறிஸ்து இந்த தண்ணீரை திராட்சரசம் ஆக்குற வரையிலும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சீடர்கள் என்ன செய்ய கேட்டால் இயேசு கிறிஸ்துவோட விசுவாசம் வைக்கவே இல்லை. சுத்திட்டே இருக்கிறாங்க, கூடவே சுத்துறாங்க. ஆனா எதுல விசுவாசம் வைக்கல. எப்ப அவர்கள் விசுவாசம் வைத்தார்கள் என்று பார்த்தால், இயேசு கிறிஸ்து இந்த கானாவூர் ஊரிலே அந்த ஒரு திருமண வீட்டுக்குள்ளாக தண்ணீரை திராட்சரசம் ஆக்கின உடனே கேட்டால், வேதத்தில் வசதி யோவான் 2:11 வாசிக்கும் போது, அப்போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவருடைய சீஷருக்கு அப்பதான் விசுவாசம் வருது. அதுவரை என்ன இல்லை? விசுவாசமே இல்லை. விசுவாசம் இல்லாம சுத்திட்டு இருக்கிறாங்க. விசுவாசம் இல்லாம இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறாங்க. விசுவாசம் இல்லாம என்ன செய்யட்டால் இயேசுவோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் விசுவாசம் 5 விதமாக போகுது. நோ ஃபெய்த், லிட்டில் ஃபெய்த், க்ரோவிங் ஃபெய்த், ஸ்ட்ராங் ஃபெய்த் அண்ட் வேல்யூபிள் ஃபெய்த். அவ்விசுவாசி, அற்ப விசுவாசி, வளரும் விசுவாசி, வல்லமையான விசுவாசி, பிரமாண விசுவாசி. அப்ப பரிசுத்த வேதம் என்ன சொல்லி கேட்டால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளார்களோ இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எதுவா மாறுகிறாரு? தகப்பனாய் மாறுகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறார்கள். சோ நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பிறகு தேவனுடைய பிள்ளைகளாக என்ன செய்யுது? மாறுவதற்கு கண்டிப்பாக என்ன செய்யுது? அது நமக்கு உதவி செய்வதாக காணப்படுகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் ஒருவேளை உள்ள வந்துட்டீங்க, எப்போதும் சபைக்குள்ள காஸ்பல் கிடையாது. அவுட் ஆஃப் த சர்ச், சபைக்கு வெளியே தான் என்னது? காஸ்பல், நற்செய்தி. சபைக்கு உள்ள நற்செய்தி கிடையாது. சபைக்குள்ள என்னது? போதும். இயேசு கிறிஸ்து விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் என்னுடைய உபதேசத்தை நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீடர்களாக இருப்பேன்னு சொல்றாரு. சபைக்குள்ளாக. அப்ப இயேசு கிறிஸ்துவை முதலாவது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அக்செப்ட் தி ஆல்மைட்டி காட். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரோட யார் எந்த ஸ்தானத்தில் வந்துடுறாங்க? பிள்ளைகள் என்ற ஸ்தானத்துக்கு வந்துக்கிறாங்க. இப்ப நம்மளாம் யாரு? பிள்ளைகள். யாருக்கு பிள்ளைகள்? இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய விதத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு தகப்பனாகவும் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பதற்கு அவர் எப்போது ஆயத்தமுடைய தேவனாக இருக்கிறார். ஐந்தாம் பரிசுத்த வேதம் சொல்லுது, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாத இந்த கிராமத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? உண்மைதானே? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அப்ப அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் என்ன செய்தால், அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அவளுக்கு முன்மாதிரியான வாழ்க்கையும் முன்மாதிரியான பேச்சையும் அவளோடு கூட பழகிற பழக்கமும் அவர்கள் இயேசுவிடத்தை கொண்டு வருவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். ஐயா கிறிஸ்தவர்களே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதை யோவான் 4ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் எடுத்து வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்படுது பாருங்கள். யோவான் நற்செய்தி நூல் 4ஆம் நல்லா கொஞ்சம் பார்த்தீங்களா? வேதம் சொல்ல எருசலேமை பார்த்துள்ள கலிலேயர்கள் அவங்க பார்த்துனா சார் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. எப்பெல்லாம் இயேசுவை என்று கேள்விப்பட்டு அவங்க நேரடியாக பார்க்குறாங்க. நேரடியாக பார்த்து கேட்டுக்கால் அந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிற அனுபவத்துக்குள்ள வராங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எங்கெங்க இருக்காரு நாங்கள் ஏற்றுக்கொள்றதுக்கு? கேட்கறாங்க, கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா?
இயேசு கிறிஸ்து எங்கெங்க இருக்காரு நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்றதுக்கு? அன்றைக்கி உலகத்தில் சுற்றிட்டு இருந்தார், எருசலேமில் இருந்தார், கலிலேயா இருந்தார், சமாரியாவுக்கு போனார், எல்லா இடத்துலையும் இருந்தாங்க. ஜனங்க பார்த்து ஏற்றுக்கொண்டாங்க. இங்கே இயேசு கிறிஸ்து பருவத்தூரில் எங்கே இருக்கிறாரு, அல்லது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எங்கே இருக்கிறாரு, அல்லது தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருக்கிறாரு நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு கேள்வி வருமா வராதா? கேள்வி வருமா வராதா? ஆனால் பரிசுத்த வேதம் என்ன சொல்லிட்டால், அதே யோவான் 12ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் வாசிக்கும் போது, அதே யோவான் 12ஆம் அதிகாரம் 48 என்னை தள்ளி என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவன் நியாயம் தீர்ப்பவன் இருக்குது. நான் சொன்ன வசனமே அவனை என்ன செய்யும், கடைசி நாளில் நியாயம் தீர்க்க. எப்பெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய கடமை சொல்லிடணும், இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லிவிட்டவன் கேட்டால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவை இன்னைக்கு ஏற்றுக்கொள்ளாம விட்டுடுவாங்க. நான் ஒரு தம்பிக்கு ஜெபம் பண்ண போனேன், கல்யாணம் முடிச்சுட்டு வராங்க. அப்போ நான் நினைச்சிட்டேன், எங்கள் ரிலேஷனை ஒருத்தங்க தம்பி ஜெயபால் வாப்பான்னு கேட்டாங்க. என்னக்கான்னு கேட்டேன். இந்த கல்யாணம் முடிச்சுட்டு 2 பேர் வராங்க, ஜெபம் முடிச்சுட்டு. அவங்க இந்து முறைப்படி கல்யாணம் முடிச்சுட்டு வராங்க. அப்போ கல்யாணம் முடிச்சுட்டு வரும்போது இந்த அம்மா எனக்கு தான் இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கை வச்சு எங்கள் அண்ணன் பையன்பா, அண்ணன் பொண்ணுப்பா, அதுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ண சொன்னாங்க. அப்போ நான் என்ன செய்ய, ஃப்ரெண்டில் போய்ட்டு 2 பேர் மாலை போட்டு வராங்க, நின்று ஜெபம் பண்ணலாம் சொல்லிட்டு ஜெபிக்கலாமா தம்பின்னு கேட்டேன் நான். அந்த மாப்பிள்ளை சொன்னான், எங்களுக்கெல்லாம் ஜெபம் தேவையில்லை, எங்களுக்கு ஜெபம் தேவையில்லை. ஏன்பா தம்பி, ஜெபம் வேணும், இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வேண்டாம், அந்த இயேசு கிறிஸ்துன்னு பேரை சொல்லி எங்கிட்ட ஜெபம் வேணும் அப்படி சொன்னான். சரி சரி நான் சொன்னேன். அந்த பக்கத்தில் இருக்கிற புஷ்பான்ற அவங்க மனைவி ரசிச்சு, அண்ணா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு. உங்கள் வீட்டுக்காரர் வானம் சொல்கிறான், நீ என்ன ஜெபம் பண்ண சொல்கிறீ எப்படிமான்னு கேட்டேன். நீ எனக்கு மட்டும் ஜெபம் பண்ணா அது நியாயம் கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் மாலையோடு நிற்கும் போது இந்த பொண்ணு தலைமையில் மட்டும் நான் கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு போனேன். அவன் அப்படி மொச்சு கண்ணை மூடிவானா பார்த்து நிற்பானா, என்ன கேட்பானா கேட்க மாட்டானா, நான் ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. நடந்த சம்பவம் நான் கேட்டால் தேவடைய சமூகத்தை நின்று சொல்கிறேன். கொஞ்ச நாள் கேட்டால் குழந்தை பிறந்துச்சுன்னு கேட்டால் மறுபடியும் இயேசு கிறிஸ்து சொல்ல போனா சொல்லாது வேண்டாம் சொல்லிட்டான். திடீர்னு ஏதோ ஒரு காயில் வந்துச்சு, அவன் செத்து போயிட்டான். இந்த பொண்ணுக்கு என்ன வயசு, 25 வயசில் விதவை ஆகிட்டான். ஏன் இயேசு கிறிஸ்துவை சொல்லும்போது சில பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்ளாதனால நம்ம வாக்குவாதம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற வசனம் அவனை நியாயத்திற்கும், இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்களிடத்தில் பேசுகிற அந்த வசனம் அவர்களை நியாயத்திற்கும். ஆக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன செய்யணும், ஒன்றும் கவலைப்படுத்த அவங்க ஜெபம் பண்ணலாம். ஆனால் பரிசுத்த வேதம் கேட்டால் நான் என்ன சொல்றா, பரிசுத்த வேதம் சொல்றது முதலாவது ஏற்றுக்கொள்ளுதல் கேட்டால் அக்செப்ட் என்று சொன்ன போது அக்செப்ட் ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமுடைய கடவுளாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது தான் என்ன செய்தால் பரிசுத்த வேதம் சொல்லி லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு வசனத்தை வாசிக்க முடியுது. லூக்கா 8ஆம் அதிகாரம் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள்? அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதே ஒரு சந்தோஷம், இயேசு கிறிஸ்துவை நம்பும் போதே ஒரு சந்தோஷம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போதே ஒரு சந்தோஷம், இயேசு கிறிஸ்தான் கடவுள் என்று சொல்லி விசுவாசம் வைக்கும் போதே என்ன செய்தால் ஒரு சந்தோஷமாய் காணப்படுகிறது. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. முதலாவது குறிப்பில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் யார் என்று சொன்னால் அவர் அவருடைய பிள்ளைகள். வெரி குட். பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த கானானிய ஸ்திரீ சொல்றாரு, என் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் நான் போட மாட்டேன் சொல்றாரு. அப்ப அவன் நம்ம கேட்கிறாங்க, மேசை மேல் விழுந்து துணிக்குகிற அந்த நாய்க்குட்டிகளை சாப்பிடுவே என்று சொல்லிட்டு ஆண்டவரே அழைக்கிறார். அப்ப இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக, இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாக மாறுவார்கள். அந்த பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை எந்தெந்த நேரத்தில் ஒவ்வொன்றின் தேவன் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஐயால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனாலே நம்ம கேட்டால் கர்த்தர் நிச்சயமான கேட்டால் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் கேட்டால் இயேசு கிறிஸ்து அரைகுறையாக ஏற்றுட்டு இருக்காங்க, முழு மனசோடு ஏற்றுக்கொள்வது கிடையாது, முழு மனசோடு வருவது கிடையாது. எப்ப நம்ம முழு மனதோடு, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு மனதோடு அன்பு கூற வேண்டும், முழு மனதோடு நீ அங்கீகரிக்க வேண்டும், முழு மனதோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், முழு மனதோடு நான் செய்தால் விசுவாசிக்க வேண்டும், முழு மனதோடு நம்பிக்கை வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதிலே அரைகுறை மனசோடு கிடையாது. எதை கொஞ்ச நாள் பார்க்கலாம் அப்படிப்பட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு பாக்கியலட்சுமிட்டு விருதுநகர் சகோதரி சொன்னாங்க. 17 வருஷம் கோயிலுக்கு வந்தாங்க. 14 வருஷம் சத்தியத்தை பற்றி சொல்லும் போது என்ன செய்யிட்டா ஞானசாரத்துக்கு ஒப்பு கொடுக்கல அவங்க, பாக்கியலட்சுமின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு முறை என்ன சார் பாஸ்டர் என்கிட்ட ஒவ்வொரு மாதமும் என்ன சார், அப்போ நான் ஊழியக்காரனை மாறல, ஒரு விசுவாசியை போல உங்களை போல உட்காந்துருப்பேன். ஆனால் சபையில் மூப்பின போல எனக்கு செயல்பட்டு கொண்டு சங்கீதம் பேசுவதற்கு மட்டும் எனக்கு கொடுப்பாரு. ஒரு 15 நிமிஷம் சங்கீதம் பேசிட்டேன். ஒரு முறை அந்த மாதிரி சொன்னாங்க, ஜெயபாலுக்கு கொடுங்க, அவர் கொஞ்சம் பேசுகிறாங்க, கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு முறை நான் பேசினேன். பேசுகிறபடி ஞானசானத்தை பற்றி நான் பேசும்போது என்ன கேட்டால், இந்த வாரம் ஞானசானம் கொடுத்து பற்றி பேசினேன்.
2 வாரம் கேப் விட்டாங்க. 3வது வாரம் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. 17 வருஷமாக ஞானஸ்தானம் எடுக்காமல் சபைக்கு வந்தவங்க இயேசு கிறிஸ்துவை அவங்க அறகுறையாக தான் வச்சுருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். ஜெபம் பண்ண போகும்போது தான் கேட்டால் வீட்டில் எதிர்க்க வசனம் நல்லா வச்சுருக்குறாங்க, பைபிள் எதிர்க்கு இருக்குது. அப்படி கொஞ்சம் போயிட்டு சிஸ்டர் அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடங்க அங்கே இருக்கு பாருங்கள் பிரதர்ன்னு சொன்னாங்க. அப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணும்போதுட்டா அவங்க சின்ன ஒரு அந்த சைடில் கார்னர் இருக்கு இல்லையா ஸ்டாண்டில், அந்த கார்னர் சைடில் அவங்க பழைய தெய்வத்தையும் இன்னும் வச்சுட்டு இருக்காங்க. பழைய தெய்வத்தை கார்னரில் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ முழு மனதோடு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, முழு மனதோடு விட்டு வரவில்லை, முழு மனதோடு ஆண்டவரிடத்தில் பக்கம் வரவில்லை. 17 வருஷம் ஆண்டு காலம். அப்போ நான் கேட்டேன், சிஸ்டர் பாக்கியம் சிஸ்டர் இது என்னங்க யார் வச்சுருக்காங்கன்னு கேட்டேன். இல்லைங்க அது பழசு எங்கள் வீட்டில் இருக்குல்ல அது. சரி இப்போ இயேசு ஏற்றுக்கொண்ட இல்லையா, எதிர்க்க வசனத்தை தானே வச்சுருக்கிறீங்க, இந்த மூலையில் இருக்குது எதை தூக்கி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். கேட்டு கேட்டா உட்கார்ந்தாங்க. நான் கொஞ்ச நேரம் பேசணும் போய் அப்புறம் என்ன செய்யிட்டாங்க, பேச என்ன செய்யிட்டாங்க, அதை தூக்கி எடுத்துட்டாங்க. ஒருவேளை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு என் முன்னாடி எடுத்துட்டாங்க. அடுத்த முறை அவங்க அங்கே தான் வச்சுருக்காங்க இல்லையான்னு சொல்லிட்டு வேறு இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு மறுபடியும் உள்ளே போகும்போது அந்த இடத்துல அந்த எந்த தெய்வம் கிடையாது. பைபிள் வச்சுருந்தாங்க, வசனம் வச்சுருந்தாங்க, எல்லாம் இருந்துச்சு. எதுக்கு நான் சொல்ல கேட்டால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது முழு மனசோடு ஏற்றுக்கொள்ளணும், அறக்குறை கிடையாது. அப்போ ஏற்றுக்கொண்டவர்கள் யார்? தேவனுடைய பிள்ளைகள். சரி, நம்பர் 2 ஃபஸ்ட்டு அக்செப்ட் த ஆல்மைட்டி காட். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அக்செப்ட் த ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுடைய கடவுளை ஏற்றுக்கொள்ளுதல். அப்போ அக்செப்ட் த ஆல்மைட்டி காட்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளை. அவருக்கு என்ன இருக்குது? ஆசீர்வாதம். செகண்ட் அக்செப்ட் த வேர்ட் ஆஃப் காட். அப்படி 2வது காரியம் என்ன கேட்டால் தேவனை ஏற்றுக்கொண்டோம். 2வது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுதல். 2வது காரியம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுதல். அப்போ தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கேட்டால் அப்போஸ்தலன் பவுல் என்ன கேட்டால் தெசலோனிக்க பட்டணத்துக்கு போறாரு. தெசலோனிக்க பட்டணத்துக்கு போயிட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன செய்றாங்க, பேச போறாரு. பேச போகும்போது கேட்டால் அந்த 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் சொல்றாரு பாருங்க, எழுதும்போது கழித்த 1 தெசலோனிக்கர் அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்கும் பலன் தருகிறதா இருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த வசனம் சொல்லுது பாருங்க. எங்கள் சுவிசேஷம் 5ஆம் வசனம், எங்கள் சுவிசேஷம் உலகத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடு வந்தது. நாங்களும் உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவா இருந்தோம், நீங்கள் உபத்திரத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டே. 6ஆம் வசனம் பார்த்தீங்களா, நீங்கள் மிகுந்த உபத்திரத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அக்செப்ட் தி ஆல்மைட்டி காட், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுதல். 2வது கர்த்தருடைய வார்த்தையை அல்லது கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுதல். இப்போ வசனத்தை ஏற்றுக்கொள்ள என்ன லாபம், கர்த்தரை ஏற்றுக்கொள்ள என்ன லாபம், அவருடைய பிள்ளைகளாகணும். வெரி குட், அவருடைய பிள்ளைகளாகணும். பிள்ளைகளுக்கு என்று ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரா இல்லையா? கண்டிப்பாக வச்சுக்கிறாரு. அப்போ பிள்ளைகளுக்கு என்று ஆசீர்வாதத்தை நம்ம பெற வேண்டும் கேட்டால் அவர் விசுவாசித்தால் கேட்டால் அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ என்ன செய்தால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக என்ற அதிகாரத்தை கொடுத்தாரு. இது 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் மரித்தொழுந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கில் நம்ம நீக்கிறவருமா ரட்சகருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதையும் அறிவிக்கிறீர்கள். பரிசுத்த வேதத்தில் என்ன செய்தால் இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யறாங்க கேட்டால் 2ஆம் வருகைக்கே ரெடி ஆயிட்டாங்க. எதுக்கு ரெடி ஆயிட்டாங்க? செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாயிட்டாங்க. இவருடைய வேலை என்ன கேட்டால் ஏற்கனவே விக்கிரகத்தை வச்சு வணங்கிட்டு இருந்தவங்க, விக்கிரகத்தை வச்சு வணங்கினவங்க, படத்தை வச்சு வணங்கினவங்க தெசலோனிக்க பட்டணத்தில் அப்போஸ்தலன் பவுல் செல்லும்போது அவர்கள் விக்கிரகத்தை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள். பார்க்கிறாரு அப்போஸ்தலன் பவுல் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கும் போது இப்போ என்ன செய்யட்டால் அந்த வசனம் சொல்லுது, நீங்க என்ன செய்யட்டால் 1 ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்த உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னது என்பதை ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்பி விட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் எங்கள் குடும்பம் கூட ஒரு விக்கத்துக்கு தான் ஆதாரமாக இருந்துச்சு. என் பேர் ஜெயபாலன். ஆக்சுவலாக எங்கள் அப்பா அம்மா வச்சு பேர். என் பேர் ஜெயபாலன், இப்போ தான் ஜெயபால். அப்போ ஜெயபாலன் என்ற பேர் என்ன எதுன்னு கேட்டால் இந்து தெய்வத்துடைய பேர். இந்து தெய்வத்துடைய பேர் தான் எங்கள் அப்பா வச்சுருக்காரு போல. எங்கள் தாத்தா வச்சது, தாத்தா சொல்லி தான் அப்பா வச்சுக்கிறாரு. அப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன் கேட்டால்
அப்ப நாங்க என்ன கேட்டால், ஏற்கனவே நாங்கள் இருந்ததை கேட்டால் விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்தவர்கள், விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்த வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை. தெசலோனிக்க சபையாரும் அதே தான் விக்கிரகத்தை வைத்து வணங்கி கொண்டிருந்தவர்கள். இப்ப விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்த இந்த மக்கள் மத்தியிலே அப்போஸ்தலர் பவுல் போய் ஊழியத்தை செய்யும் போது இந்த வசனத்தை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் கேட்டால், ஏற்கனவே தெசலோனிக்க சபையை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்ப கஷ்டப்பட்டு கொள்வது வசனம் சொல்லும் போது, நாங்களே வறுமையில் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம், நாங்களே துன்பத்தில் இருக்கிறோம், இந்த நேரத்தில் எங்களுக்கு வசனம் சொன்னா இதை நாங்க அங்கீகரிக்க முடியுமா, ஏற்றுக்கொள்ள முடியுமா, விசுவாசிக்க முடியுமா, இதை நம்ப முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு விதமான பிரச்சனை வரலாம். ஆனா அப்போஸ்தலர் பவுல் கடிதம் எழுதும்போது அவர் என்ன சொல்ல கேட்டால், 5வது வசனம், எங்கள் சுவிசேஷ ஊழியத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்தாவின் முழு நிச்சயத்தோடு வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ள இருந்தபோது உங்களை மெத்தம் எப்படிப்பட்டவா இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு என்ன செய்ய கேட்டால், எப்போ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 7ஆம் வசனம், இவ்விதமாய் மக்கெதோனியாவிலும் அகாயில் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரியானார்கள். இந்த திருச்சபை வடக்கு பருவத்தூர் திருச்சபை, இது அண்டல் இருக்க 7 திருச்சபைகளுக்கு மாதிரியா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வடக்கு பருவத்தூர் பாஸ்ரேட்டில் இருக்கிற இந்த இம்மானுவேல் திருச்சபை மீதுக்கு கீழே இருக்கிற இதை சார்ந்து இருக்கிற 7 திருச்சபைகளுக்கு எப்படி இருக்க வேண்டும்? மாதிரியா இருக்க வேண்டும். வடக்கு பருவத்தூர் திருச்சபை சொன்னாலுமே ஸ்பிரிச்சுவல்ப்பா, அப்படி அவங்க யாரும் அசைக்க முடியாது. மற்ற சபைகளுக்கு நம்ம மாதிரி இங்க யார் இருந்தது? அது தெசலோனிக்க சபையார். பவுல் கடிதத்திலே, நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், வருகைக்கு காத்திருக்கிறீர்கள், மற்ற சபைக்கு எப்படியா இருக்கிறீர்கள்? மாதிரியாய் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் நாங்க இனி நாங்க வடக்கு பருவத்தூர் திருச்சபையா இருக்கிற நாங்க எங்களுக்கு சார்ந்து இருக்கிற எங்க பாஸ்டர்ல இருக்கிற மீதி இருக்கிற 7 திருச்சபைக்கு நாங்க மாதிரியா இருக்க போற மட்டும் கை தூக்கி வரணும் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாகவே, நிச்சயமாகவே. முதலாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுதல், இரண்டாவது ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுதல். இந்த வார்த்தை தான் நமக்கு ஜீவன். இதைத்தான் 100க்கு அதிபதி வந்து கேட்கிறார் இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்ப என் வேலைக்காரன் குணமாவான், சொஸ்தமாவான். ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தையும், ஜஸ்ட் ஒரே ஒரு சின்ன வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, ஆண்டுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, ஆண்டுடைய வார்த்தையிலே சுகம் இருக்கிறது, ஆண்டுடைய வார்த்தையில் அற்புதம் இருக்கிறது, ஆண்டுடைய வார்த்தையில் ஆரோக்கியம் இருக்கிறது. அதுதான் பேசுகிறது. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் குணப்படுத்துகிறவர், வார்த்தையினாலே சுகப்படுத்துகிறவர். வார்த்தையினால் ஆண்டவர் பிசாசு சொன்னாரே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலே அவன் பிழைக்கிறவன், பிழைப்பான். எத்தனை பேர் today's title of the message acceptable, ஏற்றுக்கொள்ளுதல். முதலாவது எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுதல், accept the almighty God. Second, accept the word of God, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுதல். வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுதல் கேட்டால் நம்ம என்ன செய்ய, வாழ்க்கை மக்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும். தெசலோனிக்க சபையார் வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். உபத்திரவத்தின் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும், அவமானத்தின் மத்தியிலும், சோதனை மத்தியிலும், வேதனை மத்தியிலும் என்ன செய்தார்? வார்த்தையை தள்ளிவிடவில்லை, வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். வார்த்தைக்கு ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்தார்? இனி எதெல்லாம் அவங்க போக முடியாது, விக்கிரகத்தில் போக முடியாது. எது போக முடியாது? எப்போ ஒரு முறை ஏற்றுக்கொண்டீங்களோ அது பிறகு விக்கிரக எண்ணத்தில் வரவே கூடாது. விக்கிரக எண்ணம் வரவே கூடாது. பேசாத கல்லோ, நாம பாட்டு பாடுறா இல்லையா, கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. அதினோ விலை பெரும் பொருளே, அதினோ விலை பெரும் பொருளே, என் இயேசு பெருமானின் திருவருளே, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா. கல்லும் மண்ணும் கடவுள் அல்ல, நம்ம தேவன் பேசுகிற தெய்வம். பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நிரல்ல, பேசும் தெய்வம் நீ. யார்கிட்டலாம் பேசினார் தெரியுங்களா? எவ்வளவு பேர்கிட்ட பேசிக்கிறார் இயேசு கிறிஸ்துகிட்ட. பரிசேயர்கிட்ட பேசிக்கிறாரு, சதுசேயர்கிட்ட பேசிக்கிறாரு, ஆசாரியர்கிட்ட பேசிக்கிறாரு, வேதபாரகர்கிட்ட பேசிக்கிறாரு, 100க்கு அதிபதிகிட்ட பேசிக்கிறார். எல்லார்கிட்டும் ஆண்டவர் பேசுகிற தெய்வம். அவர் பேசுகிற தெய்வம். பேச
பேசாத கல்லோ மரமோ எதுவுமே கிடையாது. ஒரு முறை நானே அன்பரசு என்று சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன், அவருடைய மனைவி ராஜேஸ்வரி, அவருடைய பிள்ளைகள் வர்ஷா, பெண்ணு பேர் வர்ஷா, பையன் பேர் பிரசாந்த், 2 பேரும் விட்டு அவங்க கேன்சர் கட்டி வந்துட்டு இனி படிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்போ தான் மிலிட்டரியிலேருந்து சர்வீஸ் முடிச்சுட்டு வந்துருக்கிறாரு. திடீர்னு 3 மாதம் விட்டு தலைமையில் அவருக்கு ஒரு பிரெயின் எனக்கு ஒரு டியூமர் சொல்லிட்டு ஒரு கேன்சர் கட்டி போய் வச்சு பெங்களூரில் இருக்கிற கிட்வாயின்னு சொல்லக்கூடிய கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் அவருக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு கேன்சர் கட்டின்ட்டாங்க. உடனே என்ன செய்தாங்க, அவங்களாம் சேட்டா அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க, மனைவி கூப்பிட்டு ராஜேஸ்வரன் கூப்பிட்டு, உடைய கணவருக்கு நாங்கள் பிரெயினில் என்ன கட்டி இருக்குது, அதை நாங்கள் செக் பண்ணுறது எடுத்து நாங்கள் ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தேட்டரி கொண்டு போகிறோன்னு சொன்னாங்க. அவங்க கொண்டு போயிட்டாங்க. அது சொன்னாங்க ஒரு கையெழுத்து வாங்கிட்டாங்க. என்ன கையெழுத்து வாங்கிட்டாங்க, ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகலாம், ஃபெயிலியர் ஆகலாம், வெற்றி அடையலாம், தோல்வி அடையலாம், ஆனால் கையெழுத்து வாங்கிட்டாங்க. அந்த அம்மா என்ன செய்தாங்க, 2 பிள்ளைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, கல்யாணம் நடக்காத, ஒருவேளை என் கணவர் போயிட்டான்னா இந்த பிள்ளைகளுக்கு தகப்பன ஸ்தானத்தில் யார் நிற்பாங்க, யார் செயல்படுவாங்க? பென்ஷனோட அவங்க ஒய்ஃபுக்கு மாறும். மிலிட்ரி பென்ஷன் உடனே யாருக்கு வந்துடும், ஒய்ஃபுக்கு என்ன செய்ய ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஆனால் பிள்ளைகளுக்கு முன்னேந்து நிற்கிறது யாருன்னு கேட்டு அவங்க ஒரு முறை எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நான் உபவாசம் கொடுத்து முடிச்சுன்னு இருக்கிறேன், எனக்கு ஃபோன் வந்துட்டு, யாருன்னு வச்சுட்டேன், நான் என் பேர் ராஜேஸ்வரி அப்படின்னாங்க. எனக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு தெரியாது சொல்லிட்டேன். என் பேர் ராஜேஸ்வரி, எங்கள் வீட்டுக்காரர் பேர் அன்பரசுங்க, அவருக்கு ஹாஸ்பிட்டலில் கேன்சர் கட்டின்னு சொல்லிட்டாங்க, ஆப்ரேஷன் நடந்துன்னு இருக்குது, ஒரு ஜெபம் பண்ணுங்க. என்ன தெரிஞ்சு கேட்டா, அப்போ எனக்கு ஜெபம் பண்ணது அவங்க என்ன திறமை செய்தாங்க, அவங்க தாலியை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ண சொன்னாங்க. இந்த தாலி கட்டினவர் என் கணவர். ஒருவேளை இந்த தாலி நான் எடுக்கணும்னு சொன்னால், அவர் செத்துட்டாருன்னு சொன்னால் தமிழ் முறைப்படின்னு கேட்டாங்க, இந்த தாலி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ என்ன செய்ய கேட்டா, என் கணவருக்காக ஜெபம் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. நான் போனேன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி முதல்ல ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு பிரசங்கம் பண்ணேன். எவ்வளோ நாள் பிரசங்கம் பண்ண கேட்டால் 4 வருஷம். 4 வருஷம் எவ்வளோ ஆச்சு, 208 வாரம். ஒரு வருஷத்துக்கு 52 வாரம், 4 வருஷத்துக்கு 208 வாரம். அந்த வீட்டில் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைனாங்க. 2வது ஒரு 52 வாரம் முடிஞ்ச உடனே 2வது வருஷத்தில் நான் தொடங்குறாங்க. அவங்களே தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, நானும் போக மாட்டேன். என்னை கூப்பிட்ட இடத்துல நானும் போக மாட்டேன். அவங்க கூப்பிட்டாங்க. போனோன்னு கேட்டால் அவங்க வீட்டில் பூஜை அறைன்னு ஒன்று இருந்தது, சாமி அறைன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தாங்க, பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. அதை எடுன்னு ஒரு நாள் நான் சொல்லவே இல்லை, தேவனுடைய சமூகத்தை நின்றுன்னு சொல்கிறேன். ஒரு நாள் அதை எடுத்துருங்க சிஸ்டர், ஜெபத்துக்கு தடையாக இருக்குது எடுங்கன்னு சொல்லலை. இதெல்லாம் எடுத்துருன்னு நான் சொல்லவே இல்லை, நான் வசனத்தை தான் சொன்னேன். எப்போ நம்முடைய தேவனை நம்ம ஹைலைட் பண்ணிட்டு பேச பேச அதெல்லாம் டம்மி ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதெல்லாம் ஒன்றுமே செயலிழந்து போயிடும். அப்போ நான் பேச கேட்டா அடுத்த நாள் போனாங்க, அந்த ரூமில் பார்த்தா இந்த மாதிரி பைபிள் எடுத்து அடுக்கி வச்சுக்கிறாங்க, வசனத்தை தொங்க விட்டுக்கிறாங்க, பைபிள் அங்கே தோற்று வச்சிருக்கிறாங்க, பாட்டு புஸ்தகம் வச்சிருக்கிறாங்க, இங்கிலீஷ் பைபிள் இருக்கு, தமிழ் பைபிள் இருக்கு, வசன போர்டு வச்சிருக்காங்க, பைபிள் வச்சுருக்காங்க. இது சாமியார் இருந்துச்சு. இங்கே இந்த ஃபோட்டோலாம் யார் எடுக்க சொன்னு கேட்டேன். இங்கே இந்த சாமியார் எடுக்க சொன்ன நான் சொல்லலை, இங்கே இந்த ஃபோட்டோ யார் எடுக்க சொன்னது நான் கேட்டேன். ஏன்னா அவங்க ஃபோட்டோ வச்சு சாமி போட்டாலும் வச்சு வணங்கிட்டாங்க. இல்லைங்க, நீங்கள் 1 வருஷ காலமாக எங்களுக்கு சத்தியத்தை சொன்னீங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு காரணமாக இருந்துச்சு. அதனால் எடுத்தேன், எங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் அவங்க குப்பை தொட்டியாண்ட போய் பாருங்கள், குப்பை தொட்டியாண்ட வச்சுட்டேன். நாங்கள் இவ்வளோ நாள் அவங்களுக்கு எது அது சாமி, இப்போ எங்கே போயிடுச்சு, அது குப்பை தொட்டிக்கிட்ட போச்சு. ஏன் கடைசி நாள் கேட்டார், சொல்ல கேட்டார், மீண்டுமாக 4 முறை 5 முறை 6 முறை 7 முறை 8 முறை சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் போயிட்டே இருக்கிறாங்க, செக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. செக் பண்ணிட்டு ரிசல்ட் கொண்டு வராங்க. எங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, ஐயா கேன்சர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு கேன்சர் ரிப்போர்ட் கொடுத்தாங்க, ஆனால் இப்போ போய் பார்த்தா கேன்சர் இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இவர் கேன்சருக்காக பேஷண்டாக இருக்கும்போது இவர் எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தால் கூட எங்கேயும் செக்யூரிட்டி வேலைக்கு சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா மெடிக்கல் ரிப்போர்ட் கேட்குறாங்க. அங்கே மெடிக்கல் ரிப்போர்ட் இருந்தால் தான் இவர் எக்ஸர்வீஸ் மேனுக்கு செக்யூரிட்டி வேலைக்கு கொடுக்குறது ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் மெடிக்கல் ரிப்போர்ட்டில் இதுக்காக சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. கடைசி அவர் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துன்னு வந்தார். அதில் பார்த்தா நார்மல், எல்லாமே நார்மல் போட்டோன்னே இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவர் என்ன செய்தாங்க கேட்டால் அவருக்கு வேலையை கொடுத்தாங்க. அந்த வேலையை கொடுத்து என்ன செய்ய கேட்டார், ஃபஸ்ட்டு சேலரி வாங்கினாங்க. ஃபஸ்ட்டு சேலரி வாங்கிட்டு மீண்டும் அந்த ஜபத்தை வீட்டில் நடத்த போனேன். வீட்டில் நடத்தும் போது எங்கே செய்கிறாங்க, ஐயா இதை பிடிங்கன்னாங்க. என்னது மாதிரி கேட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் சுகமாயிட்டாரு, நீங்கள் சொன்ன வசனம் 1 லிட்டர் ஆலிவ் ஆயில் அவங்க வீட்டில் கொண்டு வச்சுட்டு வந்துட்டேன். நான் அப்பப்போ பாட்டில் எடுத்துன்னு வர மாட்டோமா, இந்த ஆலிவ் ஆயில் பாட்டில் உங்கள் வீட்டிலே இருக்கட்டும். ஆலிவ் ஆயில் 1 லிட்டர் எவ்வளோ தெரியுமா, உங்களுக்கு எல்லாம் தெரியும், 1300 ரூபா. 1300 ரூபா பியூர் ஆலிவ் ஆயில். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. அவன் கொண்டு வச்சு 2 லிட்டர் 1 லிட்டர் கொண்டு போய் வச்சுட்டேன், 1/2 லிட்டர் கொண்டு வச்சுட்டேன். அந்த 1 லிட்டர் எண்ணெய் அவன் தலைமையில் தேய்ச்சி ஜெபம் பண்ணிட்டே வந்தேன். எண்ணெய் காலி ஆயிடுச்சு, ஆரோக்கியம் சுகமாகிடுச்சு, எல்லாமே பிரச்சனை கேட்டால் எனக்கு சம்பளத்தை கொண்டு அந்த கையில் கொடுத்தாங்க. எனக்கு இதுக்காக நான் ஜெபம் பண்ண வரலாமா, இதுக்காக ஆண்டவரை பற்றி பேச வரல, இதுக்காக வசனத்தை பற்றி பேச வரல,
இதுக்காக நான் ஆண்டவர் ஊழியத்தை செய்ய வரல. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம். முதலாவது அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இரண்டாவது என்ன கேட்டால் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இரண்டாவது வசனத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்ய கேட்டால் இப்ப அவர்கள் என்ன செய்ய கேட்டால் தென்னிந்திய திருச்சபை சென்ட் தாமஸ் சர்ச் என்று சொல்லக்கூடிய தென்னிந்திய திருச்சபை பெங்களூர்ல சாமராப்பேட்டில் இருங்க. ஒருவேளை இங்க பெங்களூர் வந்தவங்க யாராவது இருப்பீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மைசூர் சர்க்கிள் பக்கத்துல சாமராப்பேட்டை என்ற பகுதியில் அந்த தாமஸ் சர்ச்சில் அவங்க கொண்டு போய் போன முழுக்கு ஞானசான தொட்டி இருந்துச்சு. தண்ணி வாட்டர் நேராக 4 பேர் போன முழுக்கு ஞானசானம் எடுத்து அந்த தாமஸ் தென்னிந்திய திருச்சபையில் அவங்களை கொண்டு போயிட்டு மெம்பர்ஷிப் பண்ணி விட்டேன். எதுக்கு? வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். முதலாவது தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். இரண்டாவது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக என்ன கேட்டால் இப்ப அந்த குடும்பம் என்ன கேட்டா 4 பேர் என்ன கேட்டா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் கேட்டேன் எப்படிமா கேட்டேன். இல்லைங்கய்யா, நீங்க மட்டும் எங்களுக்கு சொல்லாதிருந்தா ஏசு எங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்காது. நீங்க மட்டும் சொல்லாதிருந்தா வசனம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆக நீங்க சொன்னதுனால கேட்டா இந்த வசனத்தினால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பரிசுத்த வேதத்தின் மூலமாக அவர் சொன்னாங்க. இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க கேட்டால் மார்க் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டது பாருங்கள். நான் மார்க் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது நல்லா கவனிச்சுவேன். முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரு? வெரி குட். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். இரண்டாவது வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பலன் தருபவர்கள். என்ன தருவர்கள்? பலன் தருவர்கள். 1 30, 1 60, 1 100 பலன் கிடைக்கணும். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பலன் தராம இதுன்னு வச்சுங்க ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்ப ஆவியினுடைய கனி தன்மைகளை வெளிப்படுத்த வேண்டும். ஆவியின் கனி தன்மைகளை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். ஆவியின் கனி என்பது 9 அல்ல, ஒரே ஒன்றுதான் ஆவியின் கனி. அதனால தெளிவா புரியணும். ஆவியின் கனி என்பது 1, தன்மைகள் 9. அப்ப ஆவியின் கனிக்குரிய பலனை தருகிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவர்கள் கேட்டால் பலன் தருவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் இயேசு கிறிஸ்து கேட்டால் வசனத்தை ஏற்றுக்கொள்கிற யார்களோ மத்திய 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் வரும்போது என்ன செய்யணும் கேட்டால் அந்த மலைப்பிரசங்கத்தை சொல்லி முடிக்கிறார் பாருங்க. மத்திய அதில் வரும்போது 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகள்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையுமே தன் வீட்டை கட்டிட புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பேன். பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, வீட்டின் மேல் மோதியது, அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையான அஸ்திபாரத்திலே போட்டப்படுது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளுடைய செய்யாதிருக்க எவனோ அவன் தன் வீட்டை மணலுமே கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பார்கள். பெருமழை சொன்னது, பெருவெள்ளம் வந்தது, காற்று வீசது, அந்த வீட்டின் மோதி இருந்தது, அது விழுந்து போயிட்டு அது முழுவதும் அழிந்து போயிட்டு. வசனப்படி வாழ்வோம் என்று சொன்னால் பிரச்சனை வரும். இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு பிரச்சனை வருங்க. இயேசு நம்மள பிறகு தான் பிரச்சனை வரும். இயேசு நாங்கள் வந்து இயேசு கோயிலுக்கு போகாதவர்கள் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. இயேசு கோயிலுக்கு என்னைக்கு நாங்கள் காலம் வச்சுப்போம். எங்கள் குடும்பத்தில் எங்களை வெறுக்கிறாங்க, எங்கள் சொந்தம் எங்களை வெறுக்கிறாங்க, எங்களை இணைஞ்சன பந்துக்கள் எங்களை வெறுக்கிறாங்க, எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க, கூப்பிட மாட்டாங்க. நடக்கும் நடக்கும். இது ஏன் கேட்டால் வசனத்தை ஏற்றுக்கொள்வது பலவிதமான சோதனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் வரும். ஆனால் கூட என்ன செய்யட்டால் வசனத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் வசனம் சொல்வது கேட்டால் வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்யட்டால் 1 30, 1 60, 1 100 என்ன செய்கிறார்? பலன் கொடுக்கிற பிள்ளைகள். அப்ப தேவனை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்வர்கள் பலன் தருகிறவர்களாய் காணப்படுவார்கள். அல்லேலூயா அல்லேலூயா. முதலாவது பாயிண்ட் என்ன சொன்னேன்? யாரை ஏற்றுக்கொள்ளுதல்? ஏற்றுக்கொண்டவர்கள் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். ரெண்டாவது எதை ஏற்றுக்கொள்ளணும்? வார்த்தை ஏற்றுக்கொள்ள என்ன செய்வாங்க? பலன் தருவாங்க. வெரி குட், பலன் தருவாங்க. எத்தனை பேர் பலன் தர போறீங்க? கரங்களை போயிட்டு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அதுக்கு தான் நான் தொடக்கத்தை சொன்னேன். பர்வத்தூர் திருச்சபை மீது இருக்கிற 7 திருச்சபைக்கு மாதிரியா இருக்கிற திருச்சபை, முன்மாதிரியா இருக்கிற திருச்சபை. வேதம் வாசிப்பதிலே, ஜெபிப்பதிலே, ஆலயத்துக்கு ஊழியத்தில் ஈடுபடுவதிலே, இசைக்கறி வாசிப்பதிலே, ஆராதனை செய்வதிலே, எந்த இடத்துல இப்ப 7 திருச்சபை வந்து பைபிள் கோர்ஸ் வச்சாங்கன்னா யார் வின் பண்ணணும்? 7 8 திருச்சபை ஐயா, 8 திருச்சபை நம்ம சேர்த்து 8 திருச்சபை சேர்த்து 9 திருச்சபை கூட்டி பைபிள் கோர்ஸ் வேதாம கேள்வி பதில் வச்சான்னு வச்சுக்கோ, யார் வின் பண்ணணும்? நீ கேட்ட வசனத்தை பிரகாரமாக வடக்கு பருவத்தூர் இம்மானுவேல் திருச்சபை மட்டுமே வின் பண்ணி வரணும். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் சொன்னால் மற்ற 8 திருச்சபைகளுக்கு இந்த
வடக்கு பருவத்தூர் இம்மானுவேல் திருச்சபை மாதிரியா இருக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுதல், பிள்ளைகள் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பலன் தருகிறவர்கள், பலன் தருகிறவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்ள. மூன்றாவது, ஃபர்ஸ்ட் ஒன்று அக்செப்ட் த ஆல்மைட்டி காட், செகண்ட் அக்செப்ட் த வேர்ட் ஆஃப் காட், அண்ட் தேர்ட் அக்செப்ட் த சர்வன்ட் ஆஃப் காட். ஊழியக்காரரை ஏற்றுக்கொள்ள. இந்த வசனத்தை யார் பேசுறாங்க? இங்க ஊழியக்காரர் தானே பேசுவாங்க. ஆண்டவருடைய இருக்குது, ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டுடைய வசனம் இருக்குது. இதை பேசுறது யாரு சொல்லுங்களா? ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டுடைய வசனம் இருக்குது, இதை பேசுறது யாரு? அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாச்சு, வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அதை பேசுகிற ஊழியக்காரை ஏற்றுக்கொள்ளணும். அது இவர் நம்ம மாமா தானே, நீங்க ஐயா நம்ம அண்ணன் தானே, நம்ம சித்தப்பா பையன் தானே, நம்ம மாமன் பையன் தானே, நம்ம அண்ணன் பையன் தானே, இவர் என்ன பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிங்கன்னு வச்சுங்க. அன்றைக்கே ஆண்டவர் பார்க்காரு. ஊழியக்காரனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாருன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லித்தரேன் நான். நல்லா கவனிச்சுக்கோங்க. முதலாவது எதை யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஆண்டவர். ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற யாரு? பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு என்ன இருக்குது? ஆசீர்வாதம் என்ன இருக்குது? அப்போ ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெறுவதுன்னு ரெடியாக இருக்கணும். ரெண்டாவது, வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும். வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும் என்ன செய்யட்டால் ஆண்டவருக்கு பலன் கொடுக்கணும். அப்போ ஆண்டவருக்கு நீ பலன் கொடுக்க, ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா பட மாட்டாரா? கண்டிப்பாக சந்தோஷம். என் பிள்ளைகள் என்னை ஆராதிக்கிறார்கள், என் வசனத்தை கேட்கிறார்கள், வசனப்படி வாழ்கிறார்கள், என்னுடைய திருச்சபைக்கென்று ஆலயத்துக்கு தாங்கள் உழைக்கிறார்கள். நேற்று நேரத்தில் எனக்கு பார்க்கும்போது எனக்கு அந்த பிள்ளைகள்லாம் சாப்பாட்டு பாத்திரத்தை கழுவும் போது எனக்கு நிச்சயமாக தேவனுடைய சமத்துன்னு சொல்கிறேன். அந்த ஃபோட்டோ எடுத்து என் சபைக்கு அனுப்பி விட்டேன். என் ஃபோட்டோ எடுத்து நான் சபைக்கு அனுப்பி விட்டேன். நேற்று நீங்கள் பாத்திரம் கழுவும்போது அந்த பாத்திரத்தில் தண்ணி போட்டு கழுவும்போது கீழே கழுவும்போது எல்லாத்தையும் நான் ஃபோட்டோ எடுத்து என்ன சார் வாட்ஸ்அப்பில் என் சபைக்கு அனுப்பி விட்டேன். பாரு, இந்த திருச்சபையில் இந்த பிள்ளைகள் செயல்படுகிற விதம், வேலை செய்கிற விதம், ஆலயத்துக்காக தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிற விதம் எப்படி இருக்குது பாருங்க. இது கர்த்தருடைய வேலை. இது ஏதோ செய்யக்கூடாது, நாங்கள் செய்ய மாட்டோம் சொல்ல. பெருக்கி தொடக்கி சிரிச்சு எல்லாத்தையும் வச்சுடுவாங்க, அப்புறம் வந்து பம்முன்னு கரத்துக்கா இல்லை. என்னுடைய வேலை என்ன? இதில் நான் என்ன செய்கிறேன்? சபைக்காக எப்படி நான் செயல்படுகிறேன்? இந்த சபை என்னுடைய அல்லவா? உங்கள் வீடு அழுக்கா இருந்தால் என்ன செய்வீங்க சொல்லுங்களா? உங்கள் வீடு அழுக்கா இருந்தால் என்ன செய்வீங்க? கிளீன் பண்ணுவீங்க, பெனாயில் போடுவீங்க, துடைப்பீங்க, எல்லாம் சுத்தம் பண்ணுவீங்களா இல்லையா? இது யாருடைய வீடு? ஆண்டுடைய வீடு இல்லையா? இது ஆண்டுடைய நம்முடைய வீடாக நினைக்கிறோமா? எத்தனை பேர் ஈடுபடுறோம்? முடிச்ச உடனே டாட்டா பை பை சொல்லிட்டு போயிட்டே இருந்தா யார் செய்யறது இது? யார் செய்யறது இதை? ஆம்பளை பிள்ளைங்களை எடுத்து தொடர்ந்து பெருக்கி நிற்பாங்க, அதையும் செய்து நிற்பாங்க. யார் செய்ய வேண்டியது? யார் செய்ய வேண்டியது வேலை? பரிசுத்த வேலை செய்யறா. வாலிப பிள்ளைகள் என்ன செய்யணும்? அதுதான் நேற்று வாலிப பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக என்ன செயல்படணும்? ஆண்டவருக்காக எப்படி ஒப்பு கொடுக்குறோம்? ஆண்டவருக்காக எப்படி செயல்படுகிறோம்? ஐயா, மூன்றாவது காரியம் என்ன செய்யட்டால் தேவனுடைய ஊழியக்காரை ஏற்றுக்கொள்ளுதல். முதலாவது தேவனை ஏற்றுக்கொள்ளுதல், இரண்டாவது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுதல், மூன்றாவது தேவனுடைய ஊழியக்காரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஊழியக்காரன் என்ன செய்யட்டால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர்கள் 16ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு பட்டணத்தில் போகும்போது என்ன சொல்றாரு பாருங்க. 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நிறைய செய்ய ஆசைப்படுகிறேன். மூன்றாவது காரியத்தை சொல்லி யாராவது வீட்டில் கூப்பிடுவீங்களா? அவர் வந்தாலுமே நமக்கு செலவு தாங்க. அவருக்கு வந்தாலும் நமக்கு செலவு தான் இருக்கும். அவருக்கு சாப்பாடு கொடுங்க, அது கொடுக்கணும், இது கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஐயா, கிறிஸ்தன் மேலே பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்லுது. முதலாவது யாரை ஏற்றுக்கொள்ளணும்? தேவனை ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளணும். அங்கே பக்கத்தில் வார்த்தை நீங்கள் இருங்க. ஐயா, முதலாவது யாரை ஏற்றுக்கொள்ளணும்? தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை ஏற்றுக்கொள்கிற யாரு? தேவனை பிள்ளைகள். ரெண்டாவது யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? வார்த்தை ஏற்றுக்கொள்ள என்ன செய்வாங்க? வெரி குட், பலன் தருவாங்க. மூன்றாவது தேவனுடைய ஊழியக்காரர். அக்செப்ட் தி ஆல்மைட்டி காட், அக்செப்ட் தி ஆல்மைட்டி வேர்ட் ஆஃப் காட், அக்செப்ட் தி சர்வன்ட் ஆஃப் காட். மூன்றாவது ஊழியக்காரரை ஏற்றுக்கொள்ள. யாரா இருக்கட்டும், சொந்தக்காரர் எதையா இருக்கட்டும், ஊழியக்காரர் கேட்டால் இந்த லீதியார் என்ன செய்ய கேட்டால் பவுலுடைய அந்த குரூப் என்ன செய்யட்டால், நீங்கள் எங்களை விசுவாசம் உள்ளவர்கள் என்று கண்டால் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எங்க வீட்டுக்கு வாங்க, வந்து உட்காருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க பாருங்கட்டால் எலிசாவை பார்த்து ஒரு அம்மா சொல்றாங்க, என் வீட்டுக்கு வாங்க,
ஒரு மேலே ரூம் இருக்கு, ரெஸ்ட் எடுங்க. கட்டில் இருக்கு, விளக்கு இருக்கு, சேர் இருக்கு, மேசை இருக்கு, எல்லாவற்றையும் உட்கார்ந்து கொடுங்க. வீட்டில் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன் வீசுல ஏற்றுக்கொள்கிறார்கள்? இந்த ஏற்றுக்கொள்ள இருக்கட்டால் அப்ப ஊழியக்காரை நாசி நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறது இருக்கட்டும். தேவனை ஏற்றுக்கொள்வார்கள், தேவனுடைய வசனத்தையும் ஏற்றுக்கொள்ள. ஆனால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? ஊழியக்காரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த ஊழியக்காரை ஏற்றுக்கொள்ளாத வரையிலும் என்ன செய்யட்டா உங்களுக்கு எதிர்பார்க்குற எந்த நன்மையும் கிடைக்காது. ஏன்? தேவன் இருக்கிறார் என்பது உண்மைதான், தேவனுடைய வசனம் இருக்குது என்பது உண்மைதான். தேவனுடைய ஊழியக்காரை ஏற்றுக்கொள்ளாத வசனத்தை போதிக்கிறவர் யாரு? ஊழியக்காரங்க தான் பேசுறாங்க. அப்ப ஊழியக்காரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்க தேவனை ஏற்றுக்கொண்டோம், தேவனுடைய வசனத்தை ஏற்று எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. காரணம் கேட்டா இந்த உலகத்தில் உங்க வசனத்தை போதிப்பதற்காக தேவனுடைய ஊழியக்காரனை வைத்திருப்பது நிமித்தமாக அங்க சொல்லப்படுது லீதி என்ன செய்தால் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக என்ன செய்தால் தேவனை ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாக, வசனத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாக இப்ப ஊழியக்காரை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஊழியக்காரை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யட்டா நாங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் கண்டால் எங்க வீட்டில் வாங்க, எங்க வீட்டுக்கு யாராவது அப்படி ஊழியக்காரை கூப்பிடுவோமா? அவர் வந்தால் நமக்கு செலவு, அவருக்கு வந்தால் காணி கொடுக்கணும், அவருக்கு வந்தால் சாப்பாடு கொடுக்கணும், அவருக்கு வந்தால் இதெல்லாம் செய்யணும். மைண்ட் அப்படி தானே இருக்குது, அப்படி தானே இருக்குது. ஊழியக்காரை ஏற்றுக்கொள்கிற யார் தெரியுமா? வசனம் மத்திய 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 10ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தை படிங்க. நல்லா கவனிங்க. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். பார்த்தீங்களா? எப்போ நீங்கள் ஊழியக்காரை ஏற்றுக்கொண்டீங்களோ அதுக்கு அடையாளம் என்ன கேட்டால் தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளம். நீங்கள் ஊழியக்காரை எந்த ஒரு வீட்டிலேயே உங்கள் வீட்டில் ஊழியக்காரை ஒரு நாளாக என்ன ஏற்றுக்கொள்ளணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இன்னும் தேவனை ஏற்றுக்கொள்ளணும்னு அடையாளம். பரிசுத்த வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்று. அப்போ உங்களை ஏற்றுக்கொள்ளாதவன் என்னை ஏற்றுக்கொள்ளணும்னு அர்த்தம். அதான் ஆப்போசிட் வேர்டு. ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பின இதாவையும் அவர் ஏற்றுக்கொள்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யட்டோம்? மூன்றாவது காரியம் என்னது? ஊழியக்காரை ஊழியக்காரை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன அடையாளம்? தேவனையே நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்படி ஏற்றுக்கொள்ளட்டா? 3 காரியத்தை சொல்றாரு. சீசன் என்ற நாமத்தினாலே, தீர்க்கதரிசி என்ற நாமத்தினாலே, அல்லது சரி கேட்டால் நீதிமான நாமத்தினாலே. இவரை எப்படியா நீங்க நினைக்கிறீங்களோ அப்படி நீங்க ஏற்றுக்கொள்ளீங்க கேட்டால் நிச்சயமாக அது பலன் கொடுக்கிறதாய் காணப்படுது. கிறிஸ்டியன் மேலே டுடேஸ் டைட்டில் ஆஃப் த மெசேஜ், இந்த செய்தியுடைய தலைப்பினாங்க வெரி குட். என்னது? ஏற்றுக்கொள்ள. எதை முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க யாரு? பிள்ளைகள். 2வது வார்த்தை ஏற்றுக்கொள்ளணும். அவங்க யாரு? பலன் கொடுக்கிறார். 3வது ஊழியக்காரை ஏற்றுக்கொள்வார்கள். அவங்க யாருங்க? தேவனையே ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லைங்களா? அப்ப அந்த ஊழியக்காரை ஏற்றுக்கொள்வது நிமித்தமாக அந்த வீட்டில் என்ன நடக்கும்? அந்த வீட்டில் என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். என்ன இருக்கும்? எப்போ நீங்க ஊழியக்காரை ஏற்றுக்கொள்ள உங்க வீட்டில் சந்தோஷம் இருக்கும். எடுத்து வாசி, கடைசியாக நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பின்பு அவன் தன் வீட்டுக்கு கூட்டு கொண்டு போய் போஜனம் கொடுத்து தன் வீட்டிலே அவனோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாக இருந்தான். எப்போ ஊழியக்காரை ஏற்றுக்கொள்கிறீங்களோ அப்போதான் வீடு மன மகிழ்ச்சிங்க. எப்போதான்? எத்தனை பேர் புரியுது நான் சொன்ன அடையா? நீங்க செய்தி புரிஞ்சுங்களா? எத்தனை பேர் புரிஞ்சு மட்டும் கை தூங்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் மீண்டும் அழைப்பு இருக்கும் என்று சொன்னார். ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் மூலமாக, அந்த டீம் மூலமாக தான் நாங்கள் வர முடியும். என்ன கண்டிப்பாக அவர் தான். நாங்கள் பருவத்தூர் எனக்கு யாருன்னு தெரியாது, பருவத்தூர் ஸ்டான்லி ஐயா யாருன்னு தெரியாது, அப்புறம் மிலிட்ரிகார் போலீஸ் எஸ்ஐ யாருன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் இங்கே யாருன்னு கேட்டால் அவர் மூலியமாக தான் வந்தோம். பல முறை வந்தாச்சு, உங்களிடத்துல பேசியாச்சு. ஒருவேளை வசனத்தை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். தொடக்கத்தில் இன்றைய செய்தி, இன்றைக்கு நம்ம தென்னிந்திய திருச்சபையுடைய தலைப்பினது மூவரையில் ஒருவர், ஒருவரையில் ஒருவர், ஒரே கடவுள் என்பதை நிரூபிச்சுக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யட்டேன்? தொடக்கத்தில் விளக்கம் கொடுத்துட்டேன். ஆனால் இன்றைக்கு நான் என்ன கொடுத்த நிமித்தமாக ஏற்றுக்கொள்ள என தலைப்பின் கீழாக செய்தி கொடுத்துக்கிறேன். தேவனை ஏற்றுக்கொள்ளுதல், தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளுதல், தேவனுடைய ஊழியக்காரை ஏற்றுக்கொள்ளுதல். ஊழியக்காரை ஏற்றுக்கொள்ளுடைய குடும்பம் எப்படி இருக்கும்? பைபிள் அதான சொல்லுது, அவங்க ஏற்றுக்கொண்ட மன மகிழ்ச்சியாக இருந்தார்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நாளிலே தகப்பனே, இந்த பருவத்தூர், வடக்கு பருவத்தூர் திருச்சபையிலே
அநேகத்தை இம்மானுவேல் திருச்சபையிலே கர்த்தாவே நாம் உடைய வர்த்தனத்தை பேசும்படியான வாய்ப்பு தந்ததுக்காக துதிக்கிறோம். தொடர்ந்து கிருபை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்து வழியாக ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று சத்திய வேதம் பக்தரின் கீதம் மன்னிக்கணும், மனு பிரதர் ஒரு சிறப்பு பாடல் பாடினோம். அவர் அந்த பாடலை பாடும்போது காணிக்கை நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நம்ம ஆண்டவர் கேட்டு நம்ம பிரதர் ஒரு சிறப்பு பாடலுக்காக ஹலோ ஜீஸ் பாடுகின்ற பாட்டெல்லாம் பாட்டாகுமா எங்கள் பரிசுத்த இயேசு பாட்டு இணையாகுமா? பாடுகின்ற பாட்டெல்லாம் பாட்டாகுமா எங்கள் பரிசுத்த இயேசு பாட்டு இணையாகுமா? இசைக்கின்ற இசையெல்லாம் இசையாகுமா? இசைக்கின்ற இசையெல்லாம் இசையாகுமா? எங்கள் இயேசுவின் இன்னிசைக்கு ஈடாகுமா? இயேசுவின் இன்னிசைக்கு ஈடாகுமா? பாடுகின்ற பாட்டெல்லாம் பாட்டாகுமா எங்கள் பரிசுத்த இயேசு பாட்டு இணையாகுமா? ஆவியோடும் கருத்தோடும் பாடிடுவேன் இயேசு பாட்டு. ஆவியோடும் கருத்தோடும் பாடிடுவேன் இயேசு பாட்டு. பாவிமைகள் பாவமெல்லாம் பறந்திடம் அதை கேட்டு தெய்வமைகள் இயேசு பாட்டு. தீமைக்கெல்லாம் பதில் கேட்டு தெய்வமைகள் இயேசு பாட்டு. தீமைக்கெல்லாம் பதில் கேட்டு தேவாதி தேவன் வந்து வாசம் செய்யும் துதி பாட்டு. தேவாதி தேவன் வந்து வாசம் செய்யும் துதி பாட்டு. தேவாதி தேவன் வந்து வாசம் செய்யும் துதி பாட்டு. பாடுகின்ற பாட்டெல்லாம் பாட்டாகுமா எங்கள் பரிசுத்த இயேசு பாட்டு இணையாகுமா? சங்கீதம் சாரீரம் சரீர சந்தோஷம் சரிகம பதனிசா சுரமெல்லாம் சரிதுரம் சரிரி நிசச சரிரி நிசச. சங்கீத சாரீரம் சரீர சந்தோஷம் சரிகம பதனிசா சுரமெல்லாம் சரிதுரம். ஆத்துமாவை உயர்த்திக்கோ பாபநாமே துகீதம். ஆத்துமாவை உயர்த்திக்கோ பாபநாமே துகீதம். அந்த பாட்டுக்கு இந்த பாட்டு அவளையில் கிடையாது. இயேசு பாட்டுக்கு இந்த பாட்டு இவ்வுலகில் கிடையாது. இயேசு பாட்டுக்கு இந்த பாட்டு இவ்வுலகில் கிடையாது. பாடுகின்ற பாட்டெல்லாம் பாட்டாகுமா எங்கள் பரிசுத்த இயேசு பாட்டு இணையாகுமா? இசைக்கின்ற இசையெல்லாம் இசையாகுமா? இசைக்கின்ற இசையெல்லாம் இசையாகுமா? எங்கள் இயேசுவின் இன்னிசைக்கு ஈடாகுமா? இயேசுவின் இன்னிசைக்கு ஈடாகுமா? பாடுகின்ற பாட்டெல்லாம் பாட்டாகுமா எங்கள் பரிசுத்த இயேசு பாட்டு இணையாகுமா? அமர்வும் திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் கேட்போம்.